Hi Hermes, today பார்க்க போகிறது ஜங்குக்கு ஒரு நியூ எஃப்எஃபோட நேம் பிரேக் யுவர் ரூல்ஸ் பார்ட் 1. இந்த ஸ்டோரிக்கு இப்போ இன்ட்ரோ பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஜங்குக்கு பற்றி பார்க்கலாம். ஜங்குக்கோட மம்மி டாடிக்கு ஜங்குக் அப்புறம் ஜங்குக்கு ஒரு தம்பி இருக்காங்க. ஜங்குக்கோட தம்பி பேர் ஜூன். ஜங்குக்கோட ஃபேமிலி ரொம்பவே ஒரு புவர் ஃபேமிலி. ஜங்குக் தான் சின்ன வயசுலேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு படித்து டிகிரியெல்லாம் கம்ப்ளீட் பண்ணி ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணி அந்த கம்பெனியில் கடுமையாக உழைச்சி தனக்குன்னு ஒரு நேமை க்ரியேட் பண்ணி அதுக்கப்புறமா தன்னோட சொந்த சேவிங்ஸை வச்சு இதுக்கு முன்னாடி நிறைய கம்பெனிஸில் ஒர்க் பண்ணியிருப்பாங்களா, அந்த கம்பெனிஸ்லேருந்து கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸை வச்சு ஜங்குக் ஓனாக ஒரு சின்ன கம்பெனியை ஆரம்பித்து தன்னோட உழைப்பால் அந்த கம்பெனியை இப்போ சியோல் சிட்டியோட டாப் 5 கம்பெனியில் ஒன்றா கொண்டு வந்திருப்பாங்க. அந்தளவுக்கு ஜங்குக் சின்ன வயசுலேருந்து ரொம்ப கடுமையாக தனக்கான ஒரு நேமை க்ரியேட் பண்ணணுன்னு ரொம்ப போராடி இருப்பாங்க. இப்போ ப்ரெசண்ட்டில் சியோல் சிட்டியோட டாப் 5 மல்டி பில்லியனர்ஸில் ஜங்குக்கும் ஒருத்தவங்க. என்ன தான் ஜங்குக் கஷ்டப்பட்டு அவங்களுக்கான ஒரு நேமை க்ரியேட் பண்ணாலும் ஜங்குக்கோட மம்மி டாடியை பொறுத்தளவு ஜங்குக் ரொம்ப சமத்து பையன், அவர் எங்கே இருந்தாலும் படிச்சுப்பாங்க. ஸோ ஜங்குக்கோட தம்பியான ஜோன் அந்தளவுக்கு விவரமில்லாதவங்க அப்படின்னு சொல்லி ஜங்குக் என்ன தான் தன்னோட மம்மி டாடின்னு கஷ்டப்பட்டு அவங்களுக்கான நிறைய நல்ல விஷயங்களை செஞ்சாலும் அதை பற்றியெல்லாம் கொஞ்சம் கூட கவலைப்படாமல் ஜங்குக்கோட மம்மி டாடி 2 பேரும் ஜூனை எப்படி நல்ல வழிக்கு கொண்டுட்டு வர்றது, ஜூனை எப்படி பாதுகாக்கிறதுங்கிறதுலையே தங்களோட நேரத்தை செலவு பண்ணுற அளவுக்கு ஜங்குக்கை விட ஜூனை ரொம்ப பிடிக்கும் ஜங்குக்கோட மம்மி டாடிக்கு. ஒரே ரீசன் தான், ஜங்குக் ரொம்ப சமத்தான பையன், ஜூன் ஜங்குக் அளவுக்கு திறமைசாலி கிடையாது. ஸோ திறமையான பையன் எங்கே இருந்தாலும் நல்லபடியாக வந்துடுவான், ஸோ திறமை இல்லாத பையனை தான் நம்ம பார்த்துக்கணும் அப்படின்னு ஒரு சிம்பத்தியோ இல்லை உண்மையிலேயே ஜங்குக்கை விட ஜூனை ரொம்ப பிடிக்குங்கிற எண்ணமோ ஜூன் மேலே அதிக அன்பை காட்டி ஜங்குக் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணத்தை ஜூனுக்காக செலவு பண்ணி நல்லா செல்லம் கொடுத்து கெடுத்து வச்சுருக்காங்க ஜூனை. ஆனாலும் ஜங்குக் தன்னோட மம்மி டாடி மேலே அப்புறம் இது அன்பு உள்ளவங்க. தன்னோட தம்பி அப்படிங்கிறனால ஜூன் மேலேயும் ரொம்ப அன்பாக இருப்பாங்க. ஜங்குக் தங்களோட ஃபேமிலியை நல்ல நிலைமைக்கு கொண்டுட்டு வரணும்னு தன்னோட 35 ஏஜ் வரையும் மேரேஜ் பண்ணிக்காமல் இருந்திருப்பாங்க. ஆனால் ஜோன் தன்னோட 28 ஏஜ்லேயே ஒரு பொண்ணை லவ் பண்ணி அந்த பொண்ணை தான் நான் மேரேஜ் பண்ணுவேன்னு பயங்கரமாக அடம் பண்ணி ஜங்குக்கு 35 ஏஜ் ஆகும்போது இப்போ வரைக்கும் கல்யாணம் பண்ணாமல் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஜங்குக்கு மேரேஜ் பண்ணிவிட்டு உனக்கு மேரேஜ் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னு ஜோனோட மம்மி டாடி ஜோனுக்காகவே ஜங்குக்கு இப்போ பொண்ணு பார்க்கலான்னு ஃபர்ஸ்ட் டைமாக இறங்கியிருக்காங்க. ஜங்குக்கை பொறுத்தளவு பெருசாக கல்யாணத்து மேலே இன்ட்ரெஸ்ட் கிடையாது, எந்த பொண்ணுங்க மேலேயும் அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஆனால் ஜங்குக்கை மேரேஜ் பண்ணிக்க ஏகப்பட்ட பொண்ணுங்க நான் நீன்னு போட்டி போட்டுட்ருக்காங்க. அந்தளவுக்கு ஜங்குக்கோட பர்சனாலிட்டிலையும் ஜங்குக்கோட ப்ரொஃபஷ்னல்லையும் ரொம்ப ஃபிட் அண்ட் ஃபைனாக இருப்பாங்க ஜங்குக். அந்த ஒரே ரீசன் தான் நிறைய பொண்ணுங்களுக்கு ஜங்குக்கை பிடிச்சிருக்கு. ஜங்குக்கோட பார்ட்னர்ஸ் கூட ஜங்குக்கு தன்னோட பொண்ணை மேரேஜ் பண்ணி வைக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்றாங்க. ஆனால் ஜங்குக்கு பெருசாக எந்த பொண்ணுங்க மேலேயும் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. இருந்தாலும் தன்னோட மம்மி டாடி தனக்கு மேரேஜ் பண்ணி வைக்க ஆசைப்பட்றாங்க. ஜூனுக்கு மேரேஜ் பண்ணணுங்கிறதுக்காக தான் ஜங்குக்கு மேரேஜ் பண்ணி வைக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியாமல் ஜங்குக்கு அவங்க மம்மி டாடி விருப்பத்துக்காக ஒரு பொண்ணை மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருப்பாங்க. அது வேறு யாரும் கிடையாது, ஜங்குக்கோட மம்மியோட அண்ணா பொண்ணு கைலி. கைலியை பற்றி சொல்லணும் அப்படின்னா கைலி பயங்கர ரக்கடான, எல்லாத்துக்கும் மேலே பணத்து மேலே அதிக மோகமில்லை ஒரு பொண்ணு. ஜங்குக்கோட மம்மி டாடிக்குமே பணத்து மேலே அதிகமான மோகம் உண்டு. ஸோ ஜங்குக் மம்மி ஜங்குக் சம்பாதிக்கிற அத்தனை சொத்துக்களையும் தன்னோட அண்ணா பொண்ணு தான் அனுபவிக்கணுங்கிற ஒரே ஆசையில் தன்னோட அண்ணா பொண்ணான கைலியை மேரேஜ் பண்ணி வைக்கிறதுக்கு ஜங்குக்கை ரெடி பண்ணி இப்போ 1 மந்த்துக்கு முன்னாடி கைலிக்கும் ஜங்குக்கும் மேரேஜ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஜங்குக்கு மேரேஜ் முடித்து 1 வீக் லேட்டர் கைலியோட மம்மி டாடி ஸ்டெப் சிஸ்டர் எல்லோரும் வந்திருப்பாங்க. கைலியை பார்த்துட்டு கைலியோட ஸ்டஃபிங்ஸ்லாம் அவங்க வீட்டில் இருந்திருக்குமா அதெல்லாம் கொடுத்துட்டு கைலிக்கு கொஞ்சம் கிஃப்ட்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. கைலிக்கு ஒரு ஸ்டெப் சிஸ்டர் இருக்காங்க, அவங்க பேர் வைன். கைலியோட மம்மி டாடியோட ஃப்ரெண்டு பொண்ணு. கைலியோட டேடியும் வைனோட டேடியும் ஃப்ரெண்ட்ஸ். வைன் ஒரு பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு. வைனோட டேடி கம்பெனியில் கைலியோட டேடி ஒர்க் பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க மேனேஜராக.
அந்த டைமில் ஒரு கார் ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிருப்பாங்க ஒயினோட மம்மியும் டேடியும். ஸோ கைலியோட டேடி மம்மி டேடி இல்லாமல் ஒயின் வந்து எங்கே போகிறதுன்னு தெரியாமல் ஒரு 5 ஏஜ் பொண்ணாக அவங்களோட பங்களாவில் இருக்கும்போது லாயர் மூலமாக தான் ஒயினை தத்தெடுத்து வளர்த்துக்கிறதா சொல்லி ஒயினோட சொத்துக்கு ஆசைப்பட்டு ஒயினை தன்னோட பொண்ணு மாதிரி தத்தெடுத்து வளர்க்க ஆரம்பிச்சிருப்பாங்க கைலியோட டேடியும் மம்மியும். இதை பற்றி எந்த ஐடியாவும் கிடையாது ஒயினுக்கு. ஏன்னா 5 ஏஜ் பொண்ணாக தன்னோட டேடி மம்மின்னு ஒயின் கைலியோட மம்மி டேடியை பார்த்துருப்பாங்க. சின்ன குழந்தைங்கும்போது கொஞ்ச நாளைக்கு அப்புறம் தன்னோட ஓன் மம்மி டேடியை மறந்து போய் கைலியோட மம்மி டேடி தான் தன்னோட ரியல் மம்மி டேடி நினச்சிருப்பாங்க. என்ன தான் ஜங்குக்கை பெர்த் பண்ணியிருந்தாலும் ஜூன் மேலே தான் அதிக அன்பு இருக்கு இல்லையா ஜங்குக்கோட மம்மி டேடிக்கு. அதே மாதிரி தான் கைலியோட மம்மி டேடிக்கு தன்னோட ஓன் பொண்ணை தான் ரொம்ப பிடிக்கும். ஒயினை தன்னோட ஓன் பொண்ணுன்னு ஒயின்கிட்ட சொல்லி நம்ப வச்சு ஒயினோட சொத்துக்களை நல்லா அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒயினுக்கு அடிப்படையாக கொடுக்கக்கூடிய படிப்பையோ சந்தோஷத்தையோ நல்ல துணிமணியையோ சாப்பாடையோ அவங்க கொடுத்ததில்ல. ஏன்னா ஒயினுக்கு விவரம் தெரிய தன்னோட சொத்தை வச்சு தான் இவங்க சந்தோஷமான வாழ்க்கையை லீட் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சது அப்படின்னா ஒயின் இவங்கக்கிட்ட இருக்க மாட்டேன்னு லாயர்கிட்ட போய் சொல்லிடுவாங்களோ. லாயர் 18+ மேலே ஒயினுக்கு ஏஜ் ஆகும்போது ஒயினோட சொத்துக்களை எடுத்து ஒயின்கிட்டே கொடுத்து கைலியோட மம்மி டேடியை ஒயினோட லைஃப்பை விட்டு ஒதுக்கி விட்டுட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணுறதுங்கிற பயத்தில் ஒயினை 10th படிப்பை நிறுத்திட்டு வீட்டில் இருக்க வேலைகளை பார்க்க சொல்லிவிட்டு ஒயினை பொறுத்தளவு ஒயின் மேலே தான் ரொம்ப அன்பாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி காட்டிக்கிட்டு கைலியே நல்ல விதமான லைஃப்பை கொடுத்து வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. இதை பற்றி எந்த ஐடியாவும் இல்லாத ஒயின் தன்னோட மம்மி டேடி தன்னோட அக்கா அப்படிங்கிற நினப்பில் ரொம்ப இன்னசென்ட்டாக அந்த வீட்டில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ ப்ரெசண்ட்டில் பார்க்கலாம். ஜங்குக்கோட மம்மி டேடி 2 பேரும் இப்போ டுமாரோ தன்னோட அண்ணா ஃபேமிலி இங்கே வரப்போகிறாங்க அப்படின்னு தன்னோட ஹஸ்பண்ட் கிட்ட ஜங்குக்கோட மம்மி பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள் ஜியான், என்னோட அண்ணா அவரோட வளர்ப்பு பொண்ணோட நாளைக்கு கைலியை பார்க்க வரப்போகிறாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, என் அண்ணா ஃபேமிலி நம்மக்கிட்ட எல்லாத்தையும் மூடி மறைச்சிவிட்டாங்க. நான் கைலியோட மேரேஜில் ஒயின் டேடி மம்மியோட லாயர் வந்திருந்தார், நான் பார்த்தேன். அவர்கிட்ட லைட்டாக பேச்சு கொடுத்து ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டேன். என் அண்ணா ஃபேமிலி அனுபவிச்சுக்கிட்டு இருக்க அத்தனை சொத்துக்கும் ஒரே வாரிசு ஒயின் தானா. ஒயினோட மம்மி டேடி இறந்து போனதுனால ஒயின் தாத்தா எழுதி வச்ச உயில் படி ஒயினுக்கு மேரேஜ் ஆகி எப்போ குழந்த பிறக்குதோ அந்த டைமில் ஒயினோட அத்தனை சொத்தும் ஒயினோட குழந்த நேமுக்கு மாறிடுமா. ஒயின் மேரேஜ் பண்ணிக்க விருப்பம் இல்லைன்னு மேரேஜ் பண்ணிக்காமல் இருக்கிறதா முடிவு பண்ணியாச்சு அப்படின்னா ஒயினோட 30+ ஒயின் நேமுக்கு சொத்து ஃபுல்லாக மாறிடும். அப்படி சொத்து ஃபுல்லாக மாறும்போது ஒயின் வீட்டில் இருக்க முடியாது. ஒயினோட ஃபேமிலிக்குன்னு ஒரு ஃபவுண்டேஷன் இருக்கான். அந்த ஃபவுண்டேஷனுக்கு சொந்தமான குவார்ட்டர்ஸில் தான் போய் தங்க முடியுமா. ஒயினுக்கு 30+ ஆகும்போது கார்டியன் யாரும் தேவைப்பட மாட்டாங்க. ஸோ ஒயின் சிங்கிளாக தான் தன்னோட லைஃப்பை லீட் பண்ணணும் அந்த சொத்துக்களை வச்சுக்கிட்டு. அதனால் என் அண்ணாவும் என் அண்ணியும் ஒயினுக்கு ஒரு அம்பாஞ்சி மாப்பிள்ளையை பார்த்து மேரேஜ் பண்ணி வச்சு ஒயினுக்கு குழந்த பிறந்ததும் ஒயினோட குழந்தைக்கு அந்த சொத்து மாறும்போது அந்த அம்பாஞ்சி மாப்பிள்ளையை விரட்டி விட்டுவிட்டு ஒயினை ஏதாவது பண்ணி விட்டுவிட்டு ஒயினை இப்படி எடுத்து வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஒயினோட குழந்தைய தான் வளர்ப்பு பொண்ணோட குழந்தைன்னு சொல்லி பேர குழந்தையா அவங்க 2 பேரும் வளர்த்துக்கிட்டு குழந்த நேமில் இருக்க சொத்தை வச்சுக்கிட்டு நல்லா ஹேயாக வாழலாம்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இப்போ வரைக்கும் ஒயினோட சொத்துக்களை அவங்க பேரில் ரிஜிஸ்டரோ இல்லை கைமாற்றவோ முடியல. ஒயின் சொத்துலேருந்து கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட்டை தான் வச்சுக்கிட்டு ஹேயாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒயினை நம்ம ஜூனுக்கு மேரேஜ் பண்ணி வச்சுட்டோம், எதுவும் பண்ண முடியாது என் அண்ணா ஃபேமிலியால். ஜாங்கோக்கு உண்மையிலேயே திறமசாலியான ஆள். ஜாங்கோ கையிலேயே வச்சுக்கிட்டு ஹாப்பி லைஃப்பை லீட் பண்ணிவிடுவான். அவன் சொந்த காலில் நிற்கிறவன். ஆனால் ஜூன் அப்படியா? ஜூனுக்கு ஒயினை எப்படியாவது மேரேஜ் பண்ணி வச்சுட்டோம், ஜூன் ஒயின் கூட ஹாப்பி லைஃப்பை லீட் பண்ணுவான். ஒயின் பார்க்குறதுக்கு எல்லாம் பியூட்டிஃபுல்லாக இருக்கா. உண்மையை சொல்லணுன்னா கைலியை விட ரொம்ப அழகான பொண்ணு ஒயின் தான். ஒயினை மட்டும் ஜூனுக்கு மேரேஜ் பண்ணி வச்சுக்கிட்டோம், அதுக்கப்புறம் ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஒயினுக்கு பிறக்கிற குழந்த நம்ம பேர குழந்த. அத்தனை சொத்துக்கும் நம்ம பேர குழந்த தான் வாரிசு. நம்ம ஜூனுக்கும் ஒயின் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கா, அதனால் பிடிக்கும். எப்படியாவது நாளைக்கு கைலியை பார்க்க என் அண்ணாவும் அண்ணியும் வருவாங்க. ஒயினையும் கூட்டிகிட்டு வரதா சொல்லியிருக்காங்க. வந்தாங்க அப்படியே பிடிச்சி போட்டு ஜூனுக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு நான் கேட்டு போடுறேன்.
ஸோ நீங்கள் கவனமாக இருக்கணும், வைன் எப்படி நம்மளுக்கு மருமகளாக வந்துடணும், பி கேர்ஃபுல் அப்படின்னு சொல்கிறாங்க ஜங்குக்கோட மம்மி அவங்களோட ஹஸ்பண்ட் கிட்ட. அதுக்கு மிஸ்டர் ஜான், அவ்வளோதானே, எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஜங்குக் அவன் சம்பாத்தியத்தில் ஹாப்பி லைஃப்பை லீட் பண்ணுவான். என் ஜோன் தான் கவலைப்படுவான் சொத்து பத்துக்கு. ஜங்குக்கு எதுவும் பார்த்து கொடுத்தாதான். ஆனால் ஒயினை மேரேஜ் பண்ணால் ஜோனுக்கும் கவலை இல்லை. அவன் பாட்டுக்கு அவன் பொண்டாட்டியோட சொத்தில் ஹாப்பியாக லைஃப்பை லீட் பண்ணுவான். ரெண்டாவது உன் அண்ணா ஃபேமிலி கொஞ்சம் கூட நம்மளை மதிக்க மாட்டாங்க. முன்னாடி அவங்களே ஒயினோட டேடி சொத்தில் நல்லா குழுன்னு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நாம் அவங்கக்கிட்ட போனால் நாம் அவங்களோட சொகுசை ஏதாவது பார்த்து கண்ணு வச்சுடுவோன்னு நம்மக்கிட்டேயே வரமாட்டாங்க. ஆனால் எப்போ ஜங்குக் நல்ல நிலைமைக்கு வந்தானோ அவங்களே வந்து நம்மக்கிட்ட ஒட்டிக்கிட்டாங்க. அவங்களுக்கு சரியான ஆப்பு வச்சு விடணும். நம்ம ஏதாவது பண்ணி ஒயினை ஜோனுக்கு மேரேஜ் பண்ணி வச்சு அதுக்கப்புறம் இருக்கு அவங்களுக்கு அப்படின்னு மிஸ்டர் ஜியான் தன்னோட ஒய்ஃப் கிட்ட சொல்லிவிட்டு நிம்மதியாக படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கள் அதர் ஹேண்ட் ஜங்குக் லேப்டாப்பில் ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட் பற்றி சில டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த டைமில் கைலி ஒரு செக்ஸியான நைட் வேரில் ஜங்குக் கிட்ட வந்து நின்று, டார்லிங், மேரேஜ் ஆகி கிட்டத்தட்ட 1 month கிட்ட ஆகுது. இப்போ வரைக்கும் நம்ம 2 பேருக்கும் ஃபர்ஸ்ட் நைட் முடியலை. என்னைக்காவது இந்த வேலைகளை ஓரம் கட்டிட்டு என் கூட வந்து ஹாப்பி மூமெண்ட்டை ஸ்பெண்ட் பண்ணுவீங்களா, இல்லை நான் தூங்கட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஜங்குக் அப்போ கைலியை இத்தி கூட சட்டை பண்ணாமல் அப்படியே லேப்டாப்போட ஸ்க்ரீனை பார்த்துக்கிட்டே, கைலி, உனக்கும் எனக்கும் மேரேஜ் ஆகிடுச்சு. அப்படி இருக்கையில் என்ன ப்ராப்ளம் உனக்கு? இன்னும் ஒரு 1 month என்னை தொந்தரவு பண்ணாத. எனக்கு முக்கியமான சில ப்ராஜெக்ட்ஸ் முடிக்காமல் இருக்குது. என் தம்பிக்கு சீக்கிரம் மேரேஜ் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் நான் மேரேஜுக்கு ஒத்துக்கிட்டு குயிக்காக மேரேஜ் பண்ணிக்கிட்டேன். ஜஸ்ட் நம்பர். என்னை பொறுத்தளவு 35 தான் ஆகுது. 40 ஏஜில் கூட நான் மேரேஜ் பண்ணிப்பேன். எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. மேரேஜுக்கு முன்னாடியே நான் உனக்கிட்ட சொல்லியிருக்கேன், எனக்கு ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி என்னோடய ஒர்க். அதுக்கப்புறம் தான் எதாக இருந்தாலும். எல்லாத்துக்கும் போட்டுட்டு இப்போ வந்து நின்று ஹாப்பி மூமெண்ட்டை ஸ்பெண்ட் பண்ணுனா, ஒரு நைட் உன் கூட ஸ்பெண்ட் பண்ணி பல இரவுகள் நான் கஷ்டப்பட்டு ரெடி பண்ணி வச்சுருக்க ப்ராஜெக்டை விட சொல்கிறியா? நாளைக்கு காலையில் எனக்கு போர்டு மீட்டிங் இருக்குது. 11 o'clock. உன்னோட மம்மி டாடி 8 o'clock நம்ம வீட்டுக்கு வந்துடுவாங்க. அவங்கள நான் வெல்கம் பண்ணணும். அதுக்கப்புறம் போர்டு மீட்டிங்க்கு அரேஞ்ச்மெண்ட் எப்படி இருக்குன்னு செக் பண்ணணும். நாளைக்கு ஈவினிங் வரையும் நான் போர்டு மீட்டிங்கில் என் மெம்பர்ஸ் கூட உட்காந்துருக்கணும். இவ்வளவு விஷயங்கள் இருக்கும்போது ஹாப்பி மூமெண்ட் இப்போ எனக்கு தேவைப்படாது, போய் படுத்து தூங்கு அப்படின்னு சொல்கிறாங்க. கைலியை பொறுத்தளவு தன்னோட லைஃப்பை என்ஜாய் பண்ணணும். அதுவும் ஒரு லவ்விடவி மூமெண்ட் தினமும் ஸ்பெண்ட் பண்ணணும். ஏன்னா அந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைலில் வாழ்ந்தவங்க தான் கைலி. என்ன தான் கைலியோட மம்மி டாடி ஒயினோட சொத்துக்களை அனுபவிச்சுக்கிட்டு இருந்தாலும் கைலிக்கு முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரீடம் கொடுத்து நல்லா கெடுத்து வச்சுருக்காங்க. கைலிக்கு உண்மையிலேயே கிட்டத்தட்ட ஒரு 7-6 நைட் ஸ்டாண்ட் முடிஞ்சிருக்கு ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கூட. அந்த அளவுக்கு கைலி ஒரு மோசமான பொண்ணு. எப்போவுமே கிளப்புக்கு போகிறதுல ரொம்ப ஆர்வம் காட்டுவாங்க. கைலிக்கு மாயா ஹன்ஷுன்னு 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. கைலி, மாயா, ஹன்ஷு 3 பேரும் ஸ்கூல் காலேஜஸில் புள்ளி கேங் லீடர். அந்தளவுக்கு ரொம்ப அரகண்ட்டான பர்சனாலிட்டி உள்ளவங்க. ஜங்குக்கிட்ட கைலியோட பாட்சா பழிக்காது. ரீசன், ஜங்குக்கே பயங்கர அரகண்ட்டான பர்சன், பயங்கர டாமினேட்டிங் பர்சனாலிட்டி இருக்கிறவங்க. இல்லாட்டி 35 ஏஜ்லேயே தன்னோட புவரான ஸ்டேட்லேருந்து எந்த அளவுக்கு எல்லாம் ரிச்சாக வர முடியுமா? ஸோ அத்தனையும் ஃபிங்கர் டப்பில் செய்வாங்க. ஒருத்தவங்கள பார்க்கும்போதே அவங்க என்ன மாதிரியான மைண்ட் செட்டப்பில் தன்ட்ட பேசிகிட்டு இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிடுவாங்க ஜங்குக். ஸோ கைலி தாங்கிட்ட வந்து பேசும்போது நல்லா தெரியுது ஜங்குக் கூட ஒரு ஹாப்பி மூமெண்ட்டை ஸ்பெண்ட் பண்ணணும்னு ரொம்ப ஆசைப்பட்றாங்க அப்படின்னு. இருந்தாலும் ஜங்குக்கு அந்தளவுக்கு கைலியை பிடிக்கலை. ரீசன் ஒன்று தான். ஜங்குக் பார்த்த அளவில் கைலி யாருக்கிட்டேயே ஒபீடியண்ட்டாக பேசுகிறதில்ல. எல்லாத்துக்கும் மேலே தன்னோட மம்மி டாடிக்கிட்டேயே அந்தளவுக்கு ஒரு கன்சர்னோட எந்த விஷயத்தையும் பண்ணலை, பார்க்கல. இதெல்லாத்தையும் நோட்டீஸ் பண்ணிட்டு தான் கைலியை கொஞ்ச நாள் அப்சர்வ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க கூட லைஃப்பை லீட் பண்ணணும், இல்லை தனக்கு தகுந்த மாதிரி கைலியை மாற்றிக்கிட்டு கைலியை டச் பண்ணணும்னு வச்சுருக்காங்க ஜங்குக். இதை பற்றி எந்த ஐடியாவும் இல்லாத கைலிக்கு இரிட்டேட்டிங்காக இருக்குது. இவன் கூட 1 month நான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். இவனோட லிட்டில் ஃபிங்கர் கூட என்னை டச் பண்ணலை. உண்மையிலே இவன் ஆம்பளை தானா, இல்லை எதுவும் அவனுக்கு உடம்புல பிரச்சனை இருக்கா? இந்த அளவுக்கு செக்ஸியாக ட்ரெஸ் பண்ணி பக்கத்தில் நின்றும் கூட என்னையா சைட் ஐஸ்களோட பார்க்க மாட்டேங்கிறான். இடியட்.
ஏதாவது நான் பண்ணுறேன் அப்படின்னு தனக்கு தானே நினச்சிக்கிட்டு கைலி கிடுகிடுன்னு போய் பொத்துன்னு படுத்துட்டாங்க பெட்டில். நல்லா சவுண்டு கேட்குது ஜங்குக்கு. வெறுப்பில் போய் படுக்கிறாங்க அப்படின்னு. இருந்தாலும் ஜங்குக் அதை இக்னோர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே மீட்டிங்காக ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்படியே இந்த நைட் பாஸ் ஆகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் கைலியோட மம்மி டேடி, கைலியோட ஸ்டெப் சிஸ்டர் ஒயின் 3 பேரும் ஜங்குக்கோட வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஜங்குக்கோட மம்மி டேடி கைலியோட மம்மி டேடியையும் ஒயினையும் வார்மாக வெல்கம் பண்ணி அப்படியே லிவிங் ஏரியாவில் உட்கார வச்சுருக்காங்க. அந்த டைமில் ஜங்குக் டிக்காக ட்ரெஸ் பண்ணி இப்போ இவங்களை வெல்கம் பண்ணுறதுக்காக அப்டேஸ்லேருந்து வந்துட்டுருக்காங்க. கைலி பக்கத்துலேயே ஒரு அழகான ரெட் கலர் கிளிட்டர் சாரீ வியர் பண்ணி ஒரு சாமிங்கான வாக்கில் ஜங்குக்கோட ஹேண்ட்ஸுக்கு ஒருத்துட்டு நடந்து வந்துட்டுருக்காங்க. ஜங்குக்கோட மம்மி டேடியும் கைலியும் ஜங்குக்கையும் பார்த்துட்டு ஒரு பிரைட் ஸ்மைலில், இதோ என் பையன் வந்தாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஜங்குக் வந்ததும் மிஸ்டர் கிம்முக்கிட்டேயும் அவங்களோட ஒய்ஃப்கிட்டையும் ஹேண்ட் ஷேக் பண்ணிவிட்டு, உங்களை பார்த்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அங்கிள், ஆன்ட்டி எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அந்த டைமில் ஒயின் பக்கத்தில் உட்காந்துருந்ததை ஜங்குக் நோட்டீஸ் பண்ணலை. ஜங்குக் அந்தளவுக்கு அவங்களோட மம்மி டேடி ரிலேட்டிவ்ஸ் கூட நெருக்கமாக இருந்தது கிடையாது. ரீசன், ஜங்குக்கோட ஃபேமிலி ஆரம்பத்தில் ரொம்ப புவர் ஃபேமிலியாக இருந்திருப்பாங்க. ஸோ யாரும் அந்தளவுக்கு ஜங்குக் ஃபேமிலிக்கிட்ட நெருக்கம் காட்டிக்க மாட்டாங்க. ஆனால் ஜங்குக் எந்தளவுக்கு தன்னோட ஸ்டேட்டஸை உயர்த்தினதுக்கப்புறம் எல்லோரும் தன்னால் வந்து பேசியிருப்பாங்க. அதனால் ஜங்குக் பணத்துக்காக பேசுகிறவங்கக்கிட்ட அந்தளவு பழக்கம் வச்சுக்க மாட்டாங்க. இருந்தாலும் ரிலேட்டிவ்ஸ் இல்லையா, ஜங்குக்கோட மம்மி டேடி நல்லா கேஷுவலாக பழகுவாங்க எல்லாத்துக்கிட்டையும். என்ன தான் ஜங்குக்கு மேலே அன்பு இருந்தாலும் ஜூன் மேலே அன்பு அதிகம் ஜங்குக்கோட மம்மி டேடிக்கு. ஸோ ஜங்குக் இவங்கக்கிட்ட பேசிட்டு உட்காந்ததும் ஜோனுக்கு ஒயினை எப்படியாவது பொண்ணு கேட்கணும் அப்படின்னு மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு ஜங்குக் மம்மி ஒயினை பார்த்து, ஹாய் ஒயின், ஏன் கீழே குனிஞ்சிட்டே உட்காந்துட்ருக்க, இதோ இதுதான் உன் அக்கா ஹஸ்பண்ட், இவர் பேர் ஜான் ஜங்குக் அப்படின்னு சொல்கிறாங்க ஜங்குக் மம்மி. ஒயின் வந்து ரொம்ப ஷையான பொண்ணு, ரெண்டாவது ரொம்ப இன்னசென்ட், ஆனால் ரொம்பவே ஒரு மரியாதையாக வாழணும்னு நினைக்கிற பொண்ணு. ஒயின் அப்போ நிமிர்ந்து ஜங்குக்கு பார்த்து ஸ்மைல் பண்ணிவிட்டு, வணக்கம் மாமா அப்படின்னு சொல்கிறாங்க. ஜங்குக் அவங்க மம்மி ஒயின்னு ஒரு பொண்ணு பேரை சொல்லி மாமான்னு தன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணதும் டக்குன்னு பார்க்குறாங்க யார் அது அப்படின்னு. அந்த டைமில் தான் ஒயின் ஜங்குக்கை பார்த்து ஸ்மைல் பண்ணி மாமான்னு சொல்லியிருப்பாங்களா. ஜங்குக்கு ஒயினை பார்த்த இந்த ஃபஸ்ட்டு சைட்லேயே அப்படியே ஒரு ஸ்பார்க்கிள் மனசுக்குள்ளே. எதுவுமே பேசலை, அப்படியே ஒயினை தான் பார்க்குறாங்க. மாமா எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க எகெயின் ஒயின். ஜங்குக் ரியாலிட்டிக்கு வந்துட்டு, நான் நல்லா இருக்கேன், உன்னோட நேம் என்ன அப்படின்னு சொல்கிறாங்க. என்னோட நேம் கிம் ஒயின் அப்படின்னு சொல்கிறாங்க. நைஸ் நேம், உன்னை நான் மேரேஜில் பார்க்கவே இல்லையே அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மிஸ்டர் கிம்மும் அவங்களோட ஒய்ஃபும், இல்லை ஜான், என்னோட சின்ன பொண்ணு அவளோட ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்துருந்தா, அதான் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. என் சின்ன பொண்ணுக்கு அவள் மம்மியை ரொம்ப பிடிக்கும். அவள் 10th படிக்கும்போது உடம்பு சரியில்லாமல் கொஞ்சம் டல்லாகிட்டா என்னோடய ஒய்ஃப். அந்த டைமில் ஒயின் தன்னோட படிப்பையே நிறுத்திட்டு தன்னோட மம்மியை பார்த்துக்கணுன்னு கூடவே இருந்து பார்த்துக்கிட்டா தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதும் ஜங்குக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. வாட், 10th படிக்கிற பொண்ணை ட்ராப் அவுட் பண்ண சொல்லி உங்கள் ஒய்ஃபை பார்த்துக்க சொன்னீங்களா? ஏன் மெய்ட்ஸ் வச்சுக்க வேண்டிதானே? எல்லா கைலி பெரிய பொண்ணாக தானே இருக்கணும் ஒயினை விட. கைலி ஒயின் 2 பேரும் சேர்ந்து கவனிச்சிருக்க வேண்டிதானே? தன்னை பார்த்துக்கணுன்னு பொண்ணோட படிப்பை கெடுப்பாங்களா? என்ன ஆண்டி இது அப்படின்னு சொல்கிறாங்க. ஜங்கு கோபமாகவே கைலியோட மம்மியையும் டேடியையும் பார்த்து, திக்குன்னு இருக்குது கைலியோட மம்மி டேடிக்கு. ஐயா என்னது இது அப்படின்னு தனக்கு தானே நினச்சிக்கிட்டு, இல்லைங்கப்பா, ஒயின் வந்து நான் மம்மியை பார்த்துக்குறேன், என் படிப்பை விட எனக்கு என் மம்மி முக்கியம் அப்படின்னு சொன்னான், அதனால தான் சின்ன பொண்ணு ஆசைப்பட்றாளேன்னு விட்டுட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜங்குக்கு அதுக்கு மேலே எதுவும் பேசலை, அப்படியே ஒயினை தான் பார்க்குறாங்க. ஒயின் அப்போ ஜங்குக்கு பார்த்து, ஆமாம் மாமா, எங்கள் மம்மிக்கு அந்த டைமில் பயங்கரமான நீஸ் பெயின், ரொம்பவே நடக்க முடியாமல் பாத்ரூம் போக கூட கஷ்டப்பட்டாங்க. நான் பார்த்துட்டு எனக்கு கஷ்டமாயிடுச்சு. ஒரு நாள் நான் ஸ்கூல் விட்டு வரும்போது பாத்ரூம்லேயே விழுந்து கிடந்தாங்க. நான் அன்றைக்கே முடிவு பண்ணிட்டேன், என் மம்மிக்கு எதுவும் ஆகிட்டா என்ன பண்ணுறது, அதனால தான் நான் ஸ்கூலுக்கு போகல, என் மம்மியே பார்த்துக்கிறேன்னு சொல்லிவிட்டு என் டேடிக்கிட்ட நான் தான் சொல்லி என் மம்மியை பார்த்துக்கிறதுக்காகவே நான் படிப்பை நிறுத்திட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜங்குக்கு அப்போ ஒயினையே குறுக்குறுன்னு பார்த்துட்டு,
யுவர் விஷ் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக உட்காந்துட்டாங்க. அந்த டைமில் ஜோன் தன்னோட ரூமில் இருந்து இப்போ தான் ட்ரெஸ் பண்ணி வெளியில் வர்றாங்க. வாயின் அமைதியாக உட்காந்து பெரியவங்க என்ன பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு அமைதியாக பார்த்துட்ருக்காங்க. கைலி கொஞ்சம் கூட வாயின் மேலே அன்பா இல்லை. நார்மலாக வாயின் பக்கத்தில் உட்காந்து எப்படி வாயின் இருக்கா, வீட்டில் நீட்டாக வச்சுருக்கியா, மம்மியை ரொம்ப வேலை வாங்கலையில, டேடிக்கு கரெக்டாக ஃபுட்டெல்லாம் ரெடி பண்ணி கொடுக்குறியா அப்படின்னு கேட்டுட்ருக்காங்க. ஜாங்குக்கு என்ன தான் தன்னோட அங்கிள் ஆண்டி மம்மி டேடிக்கிட்ட பேசினாலும் கைலி வாயின்கிட்ட பேசுகிற இந்த சூழலை அப்படியே நோட்டீஸ் பண்ணிவிட்டு அமைதியாக உட்காந்துட்ருக்காங்க. ஜோன் இப்போ தான் ஸ்டெப்ஸ்லேருந்து கீழே இறங்கி மம்மி டேடி பிரேக்ஃபாஸ்ட் ரெடியா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டுருக்காங்க. வந்துட்டுருக்கும்போது வாயின் நிமிந்து ஜோனை தான் நோட்டீஸ் பண்ணுறாங்க. ஜோன் பார்க்குறதுக்கு ஜங்குக் மாதிரி தான் இருப்பாங்க. ஆனால் ஜங்குக்கோட கொஞ்சம் ஹைட் கம்மி. சொல்லப்போனால் வாயினும் ஜோனும் சேம் ஹைட்டில் இருப்பாங்க. ஏன்னா வாயின் நல்ல ஹைட்டான பொண்ணு. வாயினை விட கைலி கொஞ்சம் ஹைட் கம்மியாக இருப்பாங்க. ஸோ ஜோனை வாயின் நோட்டீஸ் பண்ணிவிட்டு அப்படியே சைடில் திரும்பி ஜங்குக்கை பார்க்குறாங்க. இதை நோட்டீஸ் பண்ணிக்கிட்டு இருந்த ஜங்குக்கோட மம்மி என்ன வாயின், என்னோட ஜங்குக்கும் ஜோனும் ஒரே ஜாடையில் இருக்காங்கன்னு பார்க்குறியா? ஜங்குக்கு 7 ஏஜ் இருக்கும்போது தான் ஜோன் பிறந்தான். 1 இயர் ஏஜ் கேப்பில் பிறந்திருந்தா ட்வின்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி 2 பேரும் ஒரே மாதிரி இருப்பாங்க. ஏன்னா ஜங்குக்கை விட ஜோன் கொஞ்சம் ஹைட்டு கம்மி. எப்படி பார்த்தாலும் ஒரு 3 இன்ச் ஹைட்டு கம்மியாக இருப்பான். அதனால் கொஞ்சம் குட்டையாக தெரியுவான் அப்படின்னு சிரிக்கிறாங்க. ஜோன் அப்போ அவங்க மம்மியை பார்த்து, மம்மி இப்போ அந்த பொண்ணு உங்ககிட்ட கேட்டாளா, கம்முன்னு இருங்க, யார் அந்த பொண்ணு அப்படின்னு கேட்குறாங்க ஜோன். ஏன்னா வாயின் பார்க்க எல்லாம் பியூட்டிஃபுல்லாக இருக்காங்க. உண்மையிலேயே யாராக இருந்தாலும் 1 டைம் பார்த்துட்டு போகிற அளவுக்கு அழகான பொண்ணு வாயின். அந்த டைமில் கைலி ஜோனை பார்த்து மிரண்டு போய் உட்காந்துருக்காங்க. கைலி ஏகப்பட்ட கிளப்புக்கு நைட் டைமில் போயிட்டு வருவாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட. அந்த மாதிரி போகும்போது அடிக்கடி ஜோனை கிளப்பில் பார்த்துருப்பாங்க. ஜோனோட ஃபேஷியல் ஃபெதர்ஸும் ட்ரெஸ்ஸிங் சென்ஸும் கைலிக்கு ரொம்ப பிடிக்கும். கைலி கொஞ்சம் ஹைட் கம்மியாக, ஜோனுக்கு கைலி ரொம்ப பொருத்தமாக இருப்பாங்க ஹைட் வைஸ். ஜோன் கூட 2 முறை பப்பில் டான்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ நெருக்கமாக 2 முறை ஜோனை பார்த்துருப்பாங்க கைலி. அந்த 2 முறையில் ஜோனோட பியூட்டினஸில் ஹேண்ட்ஸம்னஸில் மெல்ட் ஆகியிருப்பாங்க. ஜோனை காண்டாக்ட் பண்ணலான்னு எவ்வளவோ ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஆனால் ஜோன் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட கைலி அசந்த நேரத்தில் அங்கேருந்து கிளம்பியிருப்பாங்க. ஆனால் இப்போ தன்னோட ஹஸ்பண்டுக்கு பிரதர்னு ஜோன் ஃப்ரண்ட்டில் நிற்கும்போது கைலிக்கு என்ன பண்ணுறதுனே ஒன்றும் புரியல. அட கடவுளே, ஜங்குக் மாமாவை நான் பார்த்துட்டு கிளப்பில் மீட் பண்ண அந்த ஸ்ட்ரேஞ்சர் பாய் மாதிரி ஜாடையில் இருக்காருன்னு சொல்லி உடனே மேரேஜுக்கு ஓகே சொன்னேன். என் நேர கொடுமை, இவரோட தம்பி தான் நான். யோ பார்த்து பேசி பழகணும்னு நினச்சேன் இந்த ஜோனா. யோ இது தெரியாமல் போயிடுச்சு எனக்கு. நான் ஜோன் கூட பழகணும்னு நினச்சா ஜோன் அண்ணாவை மேரேஜ் பண்ணிவிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கேன். என் நேரம் ஓஹோ அப்படின்னு புலம்பிக்கிட்டு உட்காந்துட்ருக்காங்க கைலி. ஆனால் ஜோனுக்கு ஒயினை பார்த்ததும் பிடிச்சி போயிடுச்சு. அமைதியாக உட்காந்து ஒயினை தான் நோட்டீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒயின் எதுவும் பேசலை. அமைதியாக தன்னோட மம்மி பக்கத்தில் ஸ்டெப்பாம் பக்கத்தில் உட்காந்து அவங்க என்ன பேசிகிட்டு இருக்காங்கன்னு அப்படியே சைடாக திரும்பி கேட்டுட்ருக்காங்க. ஜங்குக்கு டைம் ஆக தன்னோட போர்ட் மீட்டிங்கோட ஞாபகம் வருது. ஓகே அங்கிள் ஆண்டி, எனக்கு டைம் இல்லை, நான் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு ஆஃபீஸ் கிளம்பணும். நீங்கள் பேசிகிட்டு இருந்துட்டு சாப்பிட்டுட்டு தங்குங்க, உடனே வீட்டுக்கு கிளம்ப வேண்டாம். நான் ஈவினிங் உங்கள் எல்லோரையும் மீட் பண்ணுறேன். வாயின் நீனும் தங்கு, ஓகே, வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஜங்குக்கோட மம்மி, அதெல்லாம் போகமாட்டா வாயின், இங்கே தான் இருப்பா. எனக்கு வாயினை ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் உன் தம்பிக்கு வாயினை மேரேஜ் பண்ணி வைக்கலான்னு என் அண்ணாக்கிட்ட பேசணுன்னு தான் இன்றைக்கி வர சொன்னேன் அவங்கள அப்படின்னு சொல்லிட்டாங்க. உயிரே போகணும் இருக்குது. இதை கேட்டதும் கைலியோட மம்மி டேடிக்கு அவ்வளோதான். ஜங்குக்கோட மாமா எழுந்துட்டாங்க. ஜங்குக்கோட மம்மி அவங்க அண்ணாவை பார்த்து, என்னன்னா இவ்வளோ ஷாக்கிங்காக எழுந்து நிற்கிறீங்க? ஒரே வீட்டில் 2 பொண்ணையும் மேரேஜ் பண்ணி கொடுத்தா அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதுல்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஜங்குக் ஆஃபீஸ்க்கு ரெடியாக எழுந்திரிச்சவங்க அமைதியாக உட்காந்துட்டாங்க. மம்மி தெளிவாக பேசுங்க எதாக இருந்தாலும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டைமில் ஜங்குக்கோட மாமா அப்படியே ஜங்குக்கு நோட்டீஸ் பண்ணிவிட்டு அப்படியே அமைதியாக உட்காடுறாங்க. ஏன்னா கைலியோட மம்மி டேடியை பொறுத்தளவு வாயினுக்கு ஒன்றும் தெரியாத ஒரு ஆளை மேரேஜ் பண்ணி
ஐ மீன் மென்டலி இல்னஸ் இருக்கக்கூடிய ஒரு மேனை மேரேஜ் பண்ணி அவரை கொஞ்ச நாளுக்கு அப்புறம் விரட்டி விட்டுட்டு அவர் மூலமாக பிறக்கக்கூடிய குழந்தைய தான் வச்சுக்கிட்டு ஒயினையும் போட்டு தள்ளிட்டு ஒயினோட சொத்துக்களை நல்லா அந்த குழந்தைய வளர்த்துக்கிட்டு அனுபவிக்கலாம்னு நினச்சிட்ருக்காங்க. ஆனால் தன்னோட தங்கச்சி இந்த மாதிரி சொன்னதும் என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியலை. ஒருவேளை தன்னோட சின்ன பொண்ணாக வளர்த்துக்கிட்டு இருக்க ஒயினை ஜூனுக்கு மேரேஜ் பண்ணி கொடுக்க முடியாதுன்னு சொன்னால் தன்னோட பொண்ணு கைலிக்கு தன்னோட தங்கச்சியும் தங்கச்சி ஹஸ்பண்ட்டும் பிரச்சனை வருமோன்னு ஒரு பயம் வருது. இங்கே பாரு ஸ்வீட்டி, ஒயினுக்கு இப்போ தான் 19 ஆகுது ஏஜ், ஜோனுக்கு 28 கிட்ட ஆகுதுல்ல. அப்படி இருக்கும்போது 2 ஏஜ் கேப்மா எப்படி மேரேஜ் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு என்ன பண்ணுறது, உங்கள் பொண்ணுக்கும் தான் 28 ஆகுது ஏஜ், ஜூனுக்கும் உங்கள் பொண்ணுக்கும் சேம் ஏஜ் தான். இருந்தாலும் நான் ஜூனுக்கு மேரேஜ் பண்ணாமல் என் மூத்த பையனுக்கு மேரேஜ் பண்ணி வச்சேன்னு. ஜங்குக்கு 35 ஆகுது ஏஜ். ஸோ கைலிக்கும் ஜங்குக்குமே ஏஜ் கேப் அதிகம்தான். அதை பற்றி நீ கவலைப்படலை. ஒயினுக்கும் ஜூனுக்கும் ஏஜ் கேப் இருக்குன்னு கவலைப்படுற. என்னது இது? இங்கே பாருண்ணா, ஒரே வார்த்தை தான், எனக்கு ஒயினை பிடிச்சிருக்கு, ஜூனுக்கு என் பொண்ணை மேரேஜ் பண்ணி வை அப்படின்னு சொல்லிட்டாங்க. பேசவே முடியல. ஒயினுக்கு வேறு ஒரு மாப்பிள்ளையை நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன், அவங்கள தான் நான் மேரேஜ் பண்ணி வைக்கணும்னு முடிவு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஒயினோட மம்மி. அதுக்கு உடனே ஜங்குக்கோட மம்மி தன்னோட அண்ணியை பார்த்து, அண்ணி, நானும் என் அண்ணாவும் பேசிக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் கீப் குவைட்டாருங்க. ஒயினுக்கு யாரை வேணாலும் நீங்கள் பார்த்து வச்சுருக்கலாம், மேரேஜ் ஆகலையில் என் சின்ன பையனுக்கு என்ன குறைச்சல்? ஜங்குக், உன் தம்பிக்கு இந்த பொண்ணை பிடிச்சிருக்கு, இந்த பொண்ணை மேரேஜ் பண்ணி வைக்க ஏற்பாடு பண்ணு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஜங்குக்கு தம்பி மேலே அற்பரிதமான அன்பு இருக்குது. ஸோ ஜூனுக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னதும் ஜூனை பார்த்து கேட்குறாங்க, ஜோன் ஒயனை பிடிச்சிருக்கா உனக்கு அப்படின்னு கேட்குறாங்க. ஜோனுக்கு ஒயனை பார்த்து இந்த ஃபஸ்ட்டு சைட்டே பிடிச்சி போயிடுச்சா, தன்னோட மம்மி தனக்கிட்ட கேட்காமே தனக்கு பிடிக்குதுன்னு சொல்லிட்டாங்களேன்னு பிக்கு பிக்குன்னு முழிச்சுக்கிட்டு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஜங்குக் அப்படியே ஒயினை நோட்டீஸ் பண்ணுறாங்க. ஒயின் ஒரு ஷாக்கிங் ஃபேஸில் இங்கே நடக்கிற சீனரிஸை பார்த்துட்ருக்காங்க. ஒயின்னு சொல்ல வர்றதுக்குள்ளே கைலியோட டேடி இன்ட்ரோ பார்க்குறாங்க. இங்கே பாருங்கள் மிஸ்டர் ஜான், ஒயினுக்கு வேறு ஒரு மாப்பிள்ளையை மேரேஜ் பண்ணி வைக்கலான்னு நான் முடிவு பண்ணிட்டேன். என்னது இது, என் தங்கச்சி இப்படி சொல்கிறா, உங்ககிட்ட வேறு பேசுகிறா, எனக்கு ஒன்றும் புரியலை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஜங்குக்கு அவங்க அங்கிளை பார்த்து, இங்கே பாருங்கள் அங்கிள், என்னோட தம்பி கல்யாணம் பண்ணிக்கணும்னு முன்னாடியே ஆசைப்பட்டுட்டான், பொண்ணு தேடிக்கிட்டு இருந்தோம். அவங்களோட சின்ன பொண்ணை பிடிச்சிருக்கு அப்படிங்கும்போது என் தம்பிக்கு மேரேஜ் பண்ணி கொடுத்தா என்ன? என்னோடய சொத்தில் பாதி என் தம்பிக்கு தான் ஃப்யூச்சரில். நீங்கள் தைரியமாக ஒயினை மேரேஜ் பண்ணி வைக்கலாம் என்னோட தம்பிக்கு, நான் அதுக்கு கேரண்டி பண்ணுறேன். என் மம்மி ஆசைப்பட்றாங்க ஒயின் அவங்களோட சின்ன மருமகளாக வரணும்னு. எந்த ரெஃப்யூஸும் பண்ணாமல் நீங்கள் அமைதியாக ஒயினை என்னோடய பிரதருக்கு மேரேஜ் பண்ணி வைக்கணும். இது நீங்கள் ஆர்டர்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, ரிக்வஸ்ட்னு எடுத்துக்கிட்டாலும் சரி. எனக்கு டைம் ஆகிடுச்சு, நான் கிளம்புறேன், ஃபர்தராக நீங்கள் பேசிக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஜங்குக் டக்குன்னு அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. ஒன்றுமே புரியலை கைலியோட மம்மி டாடிக்கு. அப்படியே மனசுக்குள்ளேயே திக்கு திக்குன்னு இருக்குது. ஐயோ, என் தங்கச்சிக்காரி நாங்கள் ஒரு பிளான் போட்டு வச்சுருந்தா அவக்கு எடுக்கிறாளே, நான் என்ன பண்ணுறது, ஏதாவது யோசிக்கணும் அப்படின்னு அவங்களுக்குள்ளே நினச்சிக்கிட்டு, ஓகேம்மா ஸ்வீட்டி, பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு எங்களுக்கு ரூமை காட்டு, போய் ரெஸ்ட் எடுக்கிறோம், ஈவினிங் இந்த மேரேஜை பற்றி பேசிக்கலாம், டயர்டாக இருக்குது அப்படின்னு சமாளிக்கிறாங்க ஜங்குக்கோட ஸ்டெப் டேடும் ஸ்டெப் மாமும். கைலி இதை நோட்டீஸ் பண்ணிவிட்டு, ஆமாம் எனக்கும் பசிக்குது, வாங்க பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நைஸாக எல்லாத்தையும் கிளப்பி டைனிங் ஹாலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ஜங்குக்கோட மம்மி டாடி எதுவும் பேசலை, அமைதியாக போய் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. டைனிங் டேபிளில் எல்லோரும் இப்போ உட்காந்து அவங்கவுங்க பிரேக்ஃபாஸ்ட்டை என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. ஜோனுக்கு ஒயினை விட்டு இந்த சைடும் அந்த சைடும் ஐஸ் எடுக்க முடியல. அந்த அளவுக்கு ஒயின் மேலே அபரீதமான ஆசை வந்துடுச்சு. ஒயின் கூட ஸ்பெண்ட் பண்ண இந்த ½ அன் ஹவர்லேயே. ஆனால் கைலிக்கு சுத்தமாக இதில் விருப்பம் இல்லை. ஏன்னா நல்லா தெரியுது ஜோன் ஒயின் மேலே ஒரு விதமான ஆசையை வெளிப்படுத்துகிறாங்க அப்படின்னு. ஆனால் கைலிக்கு இது பிடிக்கல. ஏன்னா ஜூனை கைலிக்கு இப்போ பிடிச்சிருக்கு. ஜங்குக்கை மேரேஜ் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஜூனை மீட் பண்ணியிருக்காங்க. 2 டைம்ஸ் பக்கத்தில் கூட நின்று டான்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் பேச முடியல. கல்யாணத்தப்போ கூட ஜூன் இருந்திருக்க மாட்டாங்க, தங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட அப்ராட் ட்ரிப் போயிருப்பாங்க. எஸ்டர்டே நைட் தான் ஜூன் வந்திருப்பாங்க மேன்ஷனுக்கு.
ஸோ ஜூனை பார்க்கவே இல்லை கைலி. இப்போ பார்த்துட்டு என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் உட்காந்துட்ருக்காங்க. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. எல்லோரும் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு ரெஸ்ட் எடுக்கலான்னு அவங்கவுங்க ரூமுக்கு போயிட்டாங்க. ஒயின் தன்னோட மம்மி டேடிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ரூமில் போய் அமைதியாக அவங்களோட லக்கேஜஸ்லாம் எடுத்து வச்சிட்ருக்காங்க. ஏன்னா 1 வீக் தங்குறதா இங்கே வந்திருப்பாங்க ஒயின் அவங்க பேரண்ட்ஸ் எல்லோரும். எங்கே அதர் ஹேண்ட் ஜங்குக்கோட மம்மி டேடி 2 பேரும் அவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க. இந்த 1 வீக்கில் எப்படியாவது என் அண்ணாக்கிட்ட பேசி ஒயினை நான் ஜூனுக்கு மேரேஜ் பண்ணி வைக்கணும். நோட்டீஸ் பண்ணிங்களா ஜூனை? நம்ம டைனிங் ஹாலில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஜோனோட பார்வை அப்படியே ஒயின் மேலே தான் இருந்தது. பா என்ன அழகாக இருக்கா அந்த பொண்ணு. மேரேஜ் அன்னைக்கு கூட சரியாக பார்க்க முடியல. எல்லாம் பியூட்டிஃபுல்லாக இருக்கா. கண்டிப்பாக ஜூனுக்கு அந்த பொண்ணு வேணும். எனக்கு அந்த ஒயினை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்வீட்டி ஆண்டி. அதுக்கு மிஸ்டர் ஜான் நானும் பார்த்தேன். கைலியை விடவே ஒயின் ரொம்ப அழகான பொண்ணாக இருக்கா. அவள் எனக்கு கண்டிப்பாக மருமகளாக வேணும். எந்த வேலை பார்த்தாவது ஒயினை என் பையனுக்கு நான் மேரேஜ் பண்ணி வச்சு போடுறேன், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கே அதர் ஹேண்ட் கைலியோட மம்மி டாடி 2 பேரும் பேசிக்கிறாங்க. கைலியோட மம்மி சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், நம்ம ஒயினை பேசாமல் ஜூனுக்கு மேரேஜ் பண்ணி வச்சுடலாம். ஜங்குக்கோட சொத்தில் கால்வாசி சொத்து கூட ஒயினோட சொத்து தேராது. 2வது ஜங்குக்கு தான் சொன்னாரே, அவரோட சம்பாத்தியத்தில் அப்படியே பாதியை ஜூன் பேரில் எழுதி வச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கும்போது ஒயினை ஜூனுக்கே மேரேஜ் பண்ணி வச்சு ஒயின் மூலமாக ஜங்குக் ஜூனுக்கு எழுதி வைக்கிற சொத்துக்களை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஒயின்கிட்ட பேசி பேசி வாங்கி நம்ம பொண்ணுக்கு நகையாவோ கேஷாவோ கொடுத்து நம்ம கைலியை செட்டில் பண்ணிக்கலாம். 2வது கைலி இந்த வீட்டுக்கு வந்துட்டா. கைலி சில வேலைகளை பார்க்குற மாதிரி இருக்கும் மருமகன் சொல்லி. கைலிக்கு தான் பொறுப்புணர்ச்சியே கிடையாதே. ஆனால் ஒயின் அப்படி கிடையாது. என்ன தான் விவரம் தெரியாத பொண்ணாக இருந்தாலும் ஃபேமிலியை பார்த்துக்கிறதுல ரொம்ப சமத்து பொண்ணு. கைலிக்கு ஃப்யூச்சரில் குழந்தைங்க பிறந்தா ஒயின் பார்த்துக்குவா, வளர்த்து விட்டுடுவா. நம்ம வீட்டில் ஒயினோட வீட்டிலையே நாம் இருந்துக்கிட்டு அவளை வேலைக்காரி மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம்ல, அதே மாதிரி என் கைலியோட சம்பளம் இல்லாத வேலைக்காரியாக ஒயின் இந்த வீட்டுக்குள்ளே தெரியட்டும். எப்படி பார்த்தாலும் கைலிக்கு தான் சொத்து பத்து எல்லாம் கிடைக்க போகிறது. ஸோ நம்ம ஒயினை கல்யாணம் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்கள் தங்கச்சி பயங்கர கிரிமினல். என் பொண்ணுக்கு ஃப்யூச்சரில் உங்கள் தங்கச்சி ஒயினை கல்யாணம் பண்ணி கொடுக்கலன்னு தொந்தரவு பண்ணிட்டா என்ன பண்ணுறது? ஈவினிங் போல் அவங்க ஏதாவது பேச ஆரம்பித்தாங்கன்னா எங்களுக்கு சம்மந்தம்னு ஒரு வார்த்தையில் முடிச்சுடுங்க. பேசாமல் ஒயினை மேரேஜ் பண்ணி இங்கே கொடுத்துட்டு ஒயினோட சொத்துக்களில் நம்ம ஜாலியாக அங்கே இருந்துக்கலாம் அப்படின்னு மிஸ்டர் கிம் கிட்ட கைலியோட மம்மி சொல்லிவிட்டு அமைதியாக படுத்துட்டாங்க பெட்டில். இந்த மாதிரி இந்த ஃபுல் டேவும் பாஸ் ஆகுது. ஈவினிங் எல்லோரும் இப்போ கார்டனில் உட்காந்து டீ சிப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒயின் இப்போ தான் பாத் பண்ணிவிட்டு ஒரு பிங்க் கலரில் ஒரு சல்வார் வியர் பண்ணிக்கிட்டு அமைதியாக நடந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. கைலி ஒரு பிளாக் கலரில் ஒரு டிரான்ஸ்பரண்ட்டான சாரீ வியர் பண்ணி தன்னோட ஷார்ட் ஹேரை அப்படியே பின்னலாக போட்டு ஜாஸ்மின் ஃப்ளவர் வச்சுக்கிட்டு ஒரு சாமிங்கான லுக்கில் நடந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. ஒயின் அப்படியே சைடில் உட்காந்துட்டு, மம்மி எல்லாருக்கும் காஃபி போட்டு எடுத்துகிட்டு வரவா, டீ போட்டுட்டு எடுத்துகிட்டு வரவா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஜங்குக்கோட மம்மி ஒயினை பார்த்துட்டு, ஏன் அம்மோ, இங்கே நிறையா மைட்ஸ் இருக்காங்க, டீ காஃபியெல்லாம் அவங்க போட்டுடுவாங்க, ஃபுட்டு மட்டும்தான் நாங்கள் சமைப்போம். அப்படி இருக்கும்போது நீ எதுக்கு போய் டீ காஃபி போடுற? உனக்கு நான் காஃபி எடுத்துகிட்டு வர சொல்லிடுறேன், கைலிக்கும் நான் எடுத்துகிட்டு வர சொல்கிறேன், நீ உட்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதும் கைலி அப்படியே சைடில் திரும்பி உட்காந்து, அது ஒன்றும் இல்லை ஆண்டி, ஒயின் எங்கள் வீட்டில் 2 மெய்ட்ஸ் இருக்காங்க, இருந்தாலுமே அவங்க கூட சேர்ந்து வீட்டு வேலைகள்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பா, அந்த நினப்பில் இங்கே வந்து வேலை பார்க்குறதுக்கு கேட்குறான் அப்படின்னு சொல்கிறாங்க. நல்லா தெரியுது ஜங்குக்கோட மம்மி டாடிக்கு ஒயினை ஒரு வேலைக்காரி மாதிரி அங்கே வச்சு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. ஆனால் அதை பற்றி அவங்க பெருசாக கவலைப்படலை. ஏன்னா ஒயினோட சொத்து தான் ஜங்குக்கோட மம்மி டாடிக்குமே தேவை. 2வது ஒயின் அழகாக இருக்காங்க, ஸோ ஜூனுக்கு மேரேஜ் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த டைமில் மிஸ்டர் கிம் ஜியானை பார்த்து சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் மிஸ்டர் ஜான், ஒயினுக்கு ஜூனை மேரேஜ் பண்ணி வைக்க எனக்கு ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்க. திக்குன்னு இருக்குது ஒயினுக்கு. ஒயின் பிக்கு பிக்குன்னு முழிச்சுக்கிட்டு உட்காந்துட்ருக்காங்க. ஆனால் இதை கேட்ட ஜியானுக்கு பயங்கர ஹாப்பி. மார்னிங் ஏதோ வேறு ஒரு ஆளுக்கு ஒயினை மேரேஜ் பண்ணி வைக்க போகிறேன்னு சொன்னீங்க, திடீர்னு இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு மிஸ்டர் கிம் சொல்கிறாங்க, என் பொண்ணு கூடயே என்னோடய இன்னொரு பொண்ணும் ஒரு வீட்டில் வாழ போகிறான்னு நினச்சி பார்த்தேன். ஸோ ஜூனுக்கு மேரேஜ் பண்ணி கொடுக்குறதுல ஒரு தப்பும் இல்லைன்னு தோணுது.
அதுக்கு தான் நான் முடிவுக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் யாருமே ஒயினுக்கு ஜோனை மேரேஜ் பண்ணிக்க விருப்பம் இருக்கா இல்லையான்னு கேட்கல. ஒயினுக்கு ஜோனை பிடிச்சிருக்கு பிடிக்கலன்னு எந்த ஒரு அபிப்பிராயமும் கிடையாது. நியூட்ரலான மனநிலைமையில் நம்மளுக்கு எதுக்காக 19 ஏஜ்லேயே மேரேஜ் பண்ணுறதா சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னு அமைதியாக உட்காந்து கேட்டுட்ருக்காங்க. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. 1 month லேட்டர் மணமேடையில் ஜோனும் ஒயினும் உட்காந்துட்ருக்காங்க. ஜோனுக்கு சைடில் ஒரு ஃபயர் ஐஸில் ஒயினை பார்த்துக்கிட்டு கைலி நின்றுட்டுருக்காங்க. கைலி பக்கத்தில் ஒரு டிசரான ஐஸில் ஒரு ஏக்கத்தோட ஜங்குக் ஒயினை பார்த்துக்கிட்டு நின்றுட்டுருக்காங்க. அந்த சைடில் ஜங்குக் மம்மி டாடி அப்புறம் கைலியோட மம்மி டாடி நின்று அந்த மேரேஜ் செனிமோரியை அப்படியே ரொம்ப ஆசையாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒயினுக்கு மனசு முழுக்க பாரம். நான் இவ்வளோ சொல்லியும் எதுக்காக ஜோனுக்கு மம்மி டாடி என்னை மேரேஜ் பண்ணி வைக்கிறாங்க? எனக்கு இவரை பிடிச்சிருக்கு பிடிக்கலலாம் ஒன்றும் கிடையாது. எனக்கு 19 தான் ஆகுது ஏஜ். இவ்வளோ சின்ன ஏஜில் எதுக்காக நான் மேரேஜ் பண்ணிக்கணும்? கைலி அக்காவுக்கு மாதிரி எனக்கும் ஒரு 28 25 ஆகும்போது ஜோன் மாமாவை மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு நான் எவ்வளோ தான் கெஞ்சுறது என் மம்மி டாடிக்கிட்ட. ஏன் என்னை காது கொடுத்தே கேட்க மாட்டேங்கிறாங்க? என்னை மேரேஜ் பண்ணி வச்சுட்டாங்க. எல்லாத்துக்கும் மேலே இன்றைக்கி மார்னிங் லாயர்னு யாரோ ஒருத்தர் வந்து இவங்க 2 பேரும் உன்னோட ரியல் மம்மி டாடி கிடையாதுன்னு வேறு யாரையோ காட்டி அவங்க தான் என்னோடய மம்மி டாடி அப்படின்னு சொல்கிறாரு. எனக்கு ஒன்றுமே புரியல. எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு மனசுக்குள்ளேயே அழுதுகிட்டு வெளியில் காட்டிக்க முடியாது அப்படின்னாலும் ஐஸ்லேருந்து ஃப்ளோ ஆகிற அந்த கண்ணீரை என்ன பண்ணுறது அப்படியே யாருக்கும் தெரியாமல் வைப் பண்ணிக்கிட்டே உட்காந்துட்ருக்காங்க. ஜோன் ஒரு ஆனந்தமான மனநிலைமையில் இந்த உலகத்திலேயே ஒரு பியூட்டிஃபுல்லான பொண்ணை மேரேஜ் பண்ண போகிறோம் அப்படின்னு ரொம்ப குஷியாக உட்காந்துட்ருக்காங்க ஒயின் பக்கத்தில். ஆனால் ஜோனுக்கு ஒயினை இந்த அளவுக்கு பிடிச்சிருந்தாலும் ஏகப்பட்ட பொண்ணுங்க கூட அஃபேர்ஸ் இருக்குது. சொல்லப்போனால் லாஸ்ட் 1 month தான் ஜங்குக்கோட ஒய்ஃபை ஜோனுக்கு தெரியும். ஆனால் தன்னோட அண்ணா ஒய்ஃப் கைலி அப்படின்னு தெரிஞ்சாலும் கூட கைலிக்கும் ஜோன் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படிங்கிறதுனால இவங்க 2 பேரும் ஜங்குக்கு தெரியாமல் ஒரு 2-3 times லவ்விடவி மூமெண்ட்டை ஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க லாஸ்ட் 1 month. ஸோ தான் கூட இன்னும் அளவுக்கு லவ்விடவியாக இருந்த ஒரு பர்சன் தன்னோட தங்கச்சியை மேரேஜ் பண்ணுறதுக்கு இப்படி ஹாப்பியாக உட்காந்துக்கிட்டு இருக்காங்களேன்னு சொல்லிட்டு தான் கைலி ஒரு ஃபயர் ஐஸில் ஜோனை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஜோன் எதை பற்றியும் கவலைப்படாமல் ஒயினை மேரேஜ் பண்ணி ஒயின் கூட ஒரு ஹாப்பி மூமெண்ட்டை ஸ்பெண்ட் பண்ணிடணும் இன்றைக்கி அப்படின்னு நினச்சிக்கிட்டு எப்போ நைட் ஆகும் அப்படின்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. ஜோன் புரோஹிதர் கையிலேருந்து தாலியை வாங்கி ஒயினோட நெக்கில் கட்டி விட்டுட்டு ஒயினோட ஃபோர்ஹெட்டில் குங்குமமும் வச்சு விட்டு அப்படியே கீழே குனிஞ்சு ஒயினோட சீக்ஸில் டைட்டாக ஒரு கிஸ் பண்ணி, எதுக்காக அம்மா அழுகிற? அழக்கூடாது, எந்திரி நம்ம அக்னியை சுற்றலாம் அப்படின்னு சொல்லி புரோஹிதர் சொல்கிறதுக்கு முன்னாடியே ஒயினோட ஹேண்ட்ஸை பிடிச்சி தூக்கி நிறுத்தி அக்னியை வலம் வர்றதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. ஃபேமிலி மெம்பர்ஸ் ஜோனோட இந்த பிஹேவியரை பார்த்து பயங்கரமாக சிரிச்சுக்கிட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் ஜங்குக்கு தெரியாது ஜோனும் தன்னோட ஒய்ஃப் கைலியும் தன்னோட பேக்கில் சீட் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு. கைலிக்கு ஜோன் மட்டும் கிடையாது, ஜோன் மாதிரி இன்னும் சில பாய் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கங்கிறதும் ஜங்குக்கு தெரியல. ஜங்குக் தன்னோட ஒய்ஃபை உண்மையிலேயே நல்ல பொண்ணுன்னு தான் நினைக்கிறாங்க. உண்மையிலே கைலியே பிடிச்சிருக்கு ஜங்குக்கு. ஆனால் ஒயின் மேலே ஏன்னு தெரில ஒரு இனம் புரியாத அஃபெக்ஷனை ஜங்குக்கால் ஃபீல் பண்ண முடியுது. ஜோன் எப்போ ஒயினோட நெக்கில் தாலி கட்டினாங்களோ அந்த செகண்டே ஜங்குக் அமைதியாக கீழே குனிஞ்சு நின்றுக்கிட்டாங்க. ஒயினுக்குமே ஜோன் எந்த அளவுக்கு உமனைசர்னு தெரியாது. என்ன தான் மேரேஜ் பண்ணிக்க விருப்பம் இல்லை அப்படின்னாலும் ஜோன் மேலே எந்த ஒரு வெறுப்பும் கிடையாது ஒயினுக்கு. நம்ம ஹஸ்பண்ட் அப்படிங்கிற ஒரே நினப்போட இப்போ ஜோனோட ஹேண்ட்ஸை பிடிச்சிக்கிட்டு அந்த அக்னியை வளம் வந்துக்கிட்டு இருக்காங்க. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. ஃபர்ஸ்ட் நைட்காக ஒயினை டிக்கா ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒயினோட ஸ்டெப் மாமும் கைலியும். ஒயினை பொறுத்தளவுக்கு மார்னிங்லேருந்து தான் தன்னோட மம்மி டாடி தனக்கு ஸ்டெப் மாம் ஸ்டெப் டாட்னு தெரியும். ஸோ ஒயினுக்கு அமைதியாக இருக்க முடியல. மிஸ்ஸஸ் கிம்மை பார்த்து, மம்மி இன்றைக்கி மார்னிங் மேரேஜுக்கு ஒரு 1 hour முன்னாடி என்னோடய ரூமுக்கு ஒரு லாயர் வந்தாங்க. அவங்க வந்து சில டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் காட்டினாங்க என்கிட்ட. என்னோட மம்மி டாடி நீங்களும் டேடியும் இல்லைன்னு சொல்கிறாங்க. மிஸ்டர் லீ மிஸ்ஸஸ் லீ தான் என்னோட மம்மி டாடின்னு சொல்கிறாங்களே, நீங்கள் என்னை அடாப்ட் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு ரொம்ப தயங்கி கைலியோட மம்மிக்கிட்ட கேட்குறாங்க ஒயின்.
திடீர்னு இருக்குது கைலிக்கும் கைலியோட மம்மிக்கும். என்ன பேசுறதுன்னு ஒன்றும் புரியலை. அட கடவுளே, அந்த வழுக்க மண்ட வக்கீல் வந்துட்டானா? அவனுக்கு நான் இன்விடேஷனே கொடுக்கலையே. என் புருஷன்தான் கொண்ட போய் கொடுத்து தொலைஞ்சிருக்கணும். எல்லாம் என் நேர கொடுமை. இவ்வளவு வருஷமாக ஒயினோட ரியலான மம்மி டாடி நாமன்னு சொல்லி வச்சுருந்து இந்த டைம்லையோ தெரிஞ்சு தொலைக்கணும் அப்படின்னு தனக்கு தானே மிஸ்ஸஸ் கிம் நினச்சிக்கிட்டு, அம்மோ என்னடா சொல்கிற நீ அப்படின்னு சொல்கிறாங்க. ஒயின் எகெயின் ஓன்னு அழ ஆரம்பிச்சிட்டாங்க. பொய்ன்னு சொல்லுங்கள் மம்மி, நீங்கள் தான் என்னோட மம்மி, வேறு யாரும் என் மம்மி கிடையாது. டேடி தான் என்னோட டேடி, வேறு யாரும் என் டேடி நான் நினைக்க மாட்டேன். அவர் எதுக்காக வந்து அப்படி சொன்னார்? அவர் பொய் தானே சொன்னார் அப்படின்னு அழுகிறாங்க. கைலிக்கு நல்லா தெரியும் ஒயின் தன்னோட ஓன் சிஸ்டர் கிடையாது அப்படின்னு. என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல. அப்படியே தன்னோட மம்மியை பார்த்துக்கிட்டு தான் கைலி நின்றுட்டுருக்காங்க. கைலி அக்கா, நீங்கள் என்னோட ஓன் சிஸ்டர் தானே அப்படின்னு கேட்குறாங்க ஒயின். கைலி அப்போ இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. எகெயின் ஒயினுக்கு அழுக வருது. ஆனால் அந்த அழுகையை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு, இல்லையா மம்மி, அக்கா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒயின்கிட்ட இதை மறைக்க முடியாது இதுக்கப்புறம். ஏன்னா லாயரே வந்து சொல்லிட்டாங்க ஒயினுக்கு மேரேஜ் ஆக போகிறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு. ஸோ எப்படியாவது ஒயினை நல்ல பிள்ளையாட்டம் நின்று மேனிப்புலேட் பண்ணி தங்களோட கண்ட்ரோலுக்குள்ளே வச்சுக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு, ஆமாம் பேபி, நானும் உன்னோட டேடியும் உன்னோட மம்மி டாடி இறந்து போகி நீ அனாதையாக இருக்கக்கூட வீடு இல்லாமல் தடுமாறிக்கிட்டு இருந்த அந்த டைமில் உன்னை நாங்கள் தான் தூக்கி வளர்த்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது, என்ன சொல்கிறீங்க அப்படின்னு அழுகிறாங்க. ஆமாம்மோ, ஆமாம், அந்த லாயர் என்ன சொன்னார் உனக்கிட்ட அப்படின்னு கேட்குறாங்க கைலியோட மம்மி. அதுக்கு ஒயின், என்னோட 2 கம்பெனிஸ் இருக்கான் என்னோட நேமில், அப்புறம் ஒரு பங்களாவும் ஒரு ஃபார்ம் ஹவுஸும் என் பேரில் இருக்குதுன்னு சொன்னாங்க. அது எல்லாமே எனக்கு குழந்த பிறந்ததுக்கப்புறம் என் குழந்தையோட நேமுக்கு மாறிடும். ஏன்னா எல்லாமே என் தாத்தாவோட சொத்தான். இப்போ எல்லாம் என் நேமில் இருக்கா, எனக்கு குழந்த பிறந்ததும் என் குழந்தையோட நேமுக்கு அதெல்லாம் மாறிடுமா? அந்த மாதிரி தான் என்னோடய தாத்தா உயில் எழுதி வச்சுருக்காங்களாம். ரெண்டாவது வந்து எனக்கு மேரேஜ் பண்ணிக்க விருப்பம் இல்லை அப்படின்னா எங்களுக்கு ஒரு ஃபவுண்டேஷன் கூட இருக்கான். அந்த ஃபவுண்டேஷனில் இருக்கக்கூடிய குவார்ட்டர்ஸில் நான் தங்கிக்கணும்னு சொன்னாங்க. ஸோ இந்த மேரேஜில் உனக்கு விருப்பம் இருக்கா இல்லையா அப்படின்லாம் வந்து என்கிட்ட கேட்டாங்க. எனக்கு விருப்பம்னு சொல்லிட்டேன்னா, ஓகேம்மா, உன்னோட சொத்துக்களில் உன்னோட வளர்ப்பு மம்மி டாடி தான், ஐ மீன் உன்னோட ஸ்டெப் டேடும் ஸ்டெப் மாமும் தான் இப்போ பவர் ஆஃப் பட்டாணி வாங்கி அதெல்லாம் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது இப்படியே கண்டினியூ ஆகிறதா இருந்தால் அவங்களே கண்டினியூ பண்ணட்டும். இல்லை அப்படின்னா நான் உன்னோட நேமுக்கு அந்த பவர் ஆஃப் பட்டாணியை மாற்றிடுறேன்னு சொன்னாங்க. அப்புறம் ஃப்யூச்சரில் எனக்கு குழந்த பிறக்கும்போது என்னோடய நேமில் இருக்க அத்தனை சொத்துக்களும் என்னோடய குழந்தைக்கு உரிமையாக மாறும் அப்படின்னு சொன்னாங்க. என் குழந்தையோட நேமுக்கு என்னோடய சொத்து பத்துகள் எல்லாம் மாறினாலும் கூட அந்த பவர் ஆஃப் பட்டாணி எனக்கிட்ட தான் இருக்குன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஒயின். அட பாவி, இப்படி புட்டு வச்சுப்புட்டு போயிட்டானே, என்ன பண்ணி ஒழியலாம்? ஓஹோ, இப்போ என்ன சொல்லி தொலைஞ்சான்னு தெரியல இவ அப்படின்னு மிஸ்ஸஸ் கிம் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு, நீ அதுக்கு என்னடா அம்மு சொன்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஏன் மம்மி டேடியோட நேமில் பவர் ஆஃப் பட்டாணி இருந்தால் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அது அப்படியே கண்டினியூ ஆகட்டும்னு நான் சொல்லிட்டேன் மம்மி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பாடா, இவளை 10வது ட்ராப் அவுட் பண்ணது ரொம்ப நல்லது. விவரம் தெரிஞ்சிருந்தா எல்லாத்தையும் பிடுங்கிருப்பா. இது இன்னசென்ட்டாக இருக்கிறது தான் நம்மளுக்கு நல்லது அப்படின்னு மிஸ்ஸஸ் கிம் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு, சரி அம்மோ, நீ எதுவும் நினைக்கக்கூடாது. இவ்வளோ சொத்து பத்தெல்லாம் இருக்கா உன்னோட நேமில்? எங்களுக்கு தெரியலையே. சரி, நாங்கள் லாயரை போய் பார்த்து உன்னோட நேமில் இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ்குள்ளே பவர் ஆஃப் பட்டாணியை நாங்கள் வாங்கிக்கிறோம். உன்னால் சிங்கிளாக ஹேண்டில் பண்ண முடியாது. உன் டேடி கம்பெனியெல்லாம் வச்சுருக்காங்கல்ல, சேர்த்து உன்னோட ப்ராப்பர்ட்டிஸையும் பார்த்துப்பாங்க. நான் லாயர்கிட்ட பேசிக்க சொல்லிடுறேன் அம்மோ. டேடி பேர்லேயே அந்த பவர் ஆஃப் பட்டாணி இருக்கட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க. இருக்கட்டும் மம்மி, எனக்கு பயமாக இருக்குது மம்மி, என்னை நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுங்க. எனக்கு ஒரு 25 ஆகும்போது ஜோன் மாமா கிட்ட கொண்டு வந்து விடுங்க, நாங்கள் இருக்கலாம் ப்ளீஸ் அப்படின்னு அழுகிறாங்க ஒயின். அப்பா, சொத்து பத்து போகலை. லாயர்கிட்டையே இவ சொல்லிட்டா அப்படின்னா லாயர் வந்து சொத்து பத்துங்களோட ப்ராப்பர்ட்டிஸை ஒயின் பேரில் மாற்ற மாட்டார். குழந்த பிறக்கிறதுக்கு இன்னும் வருஷம் கிடக்கு பார்த்துக்குறோம்
ஒன்றும் பிரச்சனை இல்லை. இவ வேறு இங்கே இருக்க மாட்டேன்னு சொல்கிறாளே, இப்போ சமாளிக்கிறேன் அப்படின்னு மிஸ்ஸஸ் கிம் நினச்சிக்கிட்டு, இல்லாமோ உன் அக்கா இங்கே தானே இருக்காங்க, என்ன தான் எங்களோட அடாப்டட் டாட்டராக இருந்தாலும் நான் உன்னையே எங்களோட ஓன் டாட்டரை தான் பார்க்குறேன். கைலி உன்னைய அவளோட ஓன் சிஸ்டராக தான் பார்க்குறா இல்லை கைலி அப்படின்னு சொல்கிறாங்க மிஸ்ஸஸ் கிம். உடனே கைலி ஆமாம் ஆமான்னு மண்டையாட்டிக்கிட்டு கம்முன்னு நின்றுட்டுருக்காங்க. வைனப்போ கைலியையும் தன்னோட மம்மியும் பார்த்து ஸ்மைல் பண்ணிவிட்டு, எனக்கு தெரியும் நீங்கள் என் மேலே அன்பாக தான் இருக்கீங்க, என்னை உங்கள் ஓன் டாட்டரை தான் பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா எந்த விதத்துலேயும் வைனை ஃபிசிக்கலாகவோ மென்டலாகவோ மிஸ்ஸஸ் கிம்மும் ஹார்ம் பண்ணது கிடையாது. கைலி கூட வைன்கிட்ட அந்தளவுக்கு டச் வச்சுக்க மாட்டாங்க, அப்படின்னாலும் திட்டவோ அடிக்கவோ மாட்டாங்க. அதனால வைன் தனக்கு என்ன தான் இவங்க எல்லாரும் கெடுதல் பண்ணுறாங்க அப்படின்னாலும் அது தெரியாமல் உண்மையிலேயே நம்ம எல்லாம் அன்பாக இருக்காங்கன்னு நினச்சிக்கிட்டு தான் வைன் இவங்க எல்லாருக்கிட்டேயும் ரொம்ப அன்பாக இருக்காங்க. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. வைனை முடிஞ்ச அளவுக்கு சமாதானப்படுத்தி, ஜோன் கூட நீ இருக்கணும், அக்கா இங்கே தான் இருக்காங்க, உன்னோட அக்கா ஹஸ்பண்ட் மிஸ்டர் ஜியானும் ரொம்ப நல்லவங்க, அவங்களும் இதே வீட்டில் தான் இருக்காங்க, அப்புறம் அங்கிள் ஆண்டி இருக்காங்க, அவங்க கூட தான் இனிமேல் இருக்கணும்னு முடிஞ்ச அளவுக்கு வைனுக்கு புரிய வச்சு வைனை ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு ரெடி பண்ணிட்டாங்க. கைலியோட மம்மியும். இப்படியே டைம் பாஸ் ஆகுது. ஜோனோட மம்மி, ஜங்குக்கோட மம்மி இப்போ ரூம் டோரை ஓப்பன் பண்ணிக்கிட்டு வைனை வந்து பார்க்குறாங்க. வைன் ஒரு ராயல் ப்ளூவில் சாரீ வியர் பண்ணி, ஜங்குக்கோட மம்மி கொடுத்த ஜுவல்ஸ் எல்லாம் வைன் போட்டுக்கிட்டு, பெரிய பொட்டு வச்சுக்கிட்டு, தன்னோட லாங் ஹேரை பின்னெல்லாம் போட்டு அதில் நிறையா ஜாஸ்மின் ஃப்ளவர் வச்சுக்கிட்டு ஒரு சாமிங் லுக்னு நிற்கிறாங்க. ஜங்குக்கோட மம்மிக்கு தாங்க முடியலை. அப்பா என்ன அழகு அப்படின்னு தனக்கு தானே நினச்சிக்கிட்டு கிடுகிடுன்னு போய் வைனை டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டாங்க. என்னோட அண்ணா பொண்ணுங்க 2 பேரும் இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்துட்டீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பேபி, இன்றைக்கி நல்லபடியாக என் பையன் கூட ஃபர்ஸ்ட் நைட்டை நீ செலிப்ரேட் பண்ணிடணும் வா அப்படின்னு சொல்லி ஜங்குக்கோட மம்மி கைலியையும் தன்னோட அண்ணா ஒய்ஃபையும் கூட்டிகிட்டு வைனை ஜோனோட ரூமுக்கு விடுறதுக்காக வைனை கூட்டிகிட்டு வெளியில் வர்றாங்க. அந்த டைமில் ஜங்கு டவுன்ஸ்லேயர்லேருந்து அவங்களோட ரூமுக்கு போகிறதுக்காக ஸ்டெப்ஸில் வந்துக்கிட்டு இருக்காங்க. ஸ்டெப்ஸில் வந்துட்டுருக்கும்போதே வைனை நோட்டீஸ் பண்ணிட்டாங்க ஜங்கு. உயிரே போகணும் இருக்குது ஜங்குக்கு. ஏனே தெரியல, தன்னோட தம்பி கூட மேரேஜ் ஆகி இப்போ ஃபஸ்ட் நைட்டுக்கு வைன் போயிட்டுருக்காங்க. ஆனால் ஜங்குக்கு ஒரு விதமான பாரத்தை ஃபீல் பண்ண முடியுது. ஏனே தெரியல, ஜங்குக் வைனை இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கும்போது வைன் ஜோனோட ரூம்குள்ளே போய் அப்படியே டோரை உள்பக்கமாக க்ளோஸ் பண்ணுறாங்க. ஆட்டோமேட்டிக்காக ஜங்குக்கு ஹேண்ட்ஸ் எல்லாம் ஷேக் ஆகுது. ஒரு விதமான பதட்டத்தை ஃபீல் பண்ண முடியுது ஜங்குக்கு. பை காட், 1 மந்த்தாக நான் அந்த வைனை நோட்டீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். உண்மையிலேயே ரொம்ப நல்ல பொண்ணு. வைன் மாதிரி ஒரு ஒய்ஃப் கிடைச்சா எந்த ஒரு மனுஷனும் இந்த உலகத்தில் இருக்க அத்தனை ஹாப்பினஸை ஃபீல் பண்ண முடியும். அப்படி ஒரு லைஃப்பை வைன் மூலமாக அவங்களால வாழ முடியும். நான் ஏன் வைனை ஃபஸ்ட்டே பார்க்கல? என்னோட கைலி என் ஒய்ஃபாக இருந்தாலும் என்னோட மனசு ஏன் இந்த வைனுக்கு ஏங்குது? இது தப்பு. என் தம்பி ஒய்ஃப் அவளை நான் தப்பாக பார்க்கக்கூடாது. எந்த பொண்ணையும் திரும்பி பார்க்காத நான் எதுக்காக என் தம்பி ஒய்ஃப் மேலே ஒரு விதமான மோகத்தை ஃபீல் பண்ணுறேன்? தப்பு ஜங்குக், இது ரொம்ப தப்பு அப்படின்னு அப்படியே ஜங்குக் ஜோனோட ரூம் டோரை தான் பார்த்துக்கிட்டே அமைதியாக நின்றுட்டுருக்காங்க ஸ்டெப்ஸில். அந்த டைமில் ரிட்டன் வந்துக்கிட்டு இருக்க ஜங்குக்கோட மம்மி, ஆண்டி, கைலி 3 பேரும் ஜங்குக்கை பார்த்துட்டு, ஏ குக்கி இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறாங்க ஜங்குக் மம்மி. இல்லை மம்மி, நான் வந்து மேரேஜுக்கான வரவு செலவை அப்படியே யோசிச்சுக்கிட்டே வந்தேன்னா அப்படியே நின்றுட்டேன், வேறு ஒன்றும் கிடையாது, நான் ரூமுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஜங்குக் அங்கேருந்து வேகமாக கிளம்பிட்டாங்க. கைலி ஜங்குக்கே பார்த்துட்டு, மூஞ்சியை பாரு, மூஞ்சி அவனுக்கு நல்லா ஆள் பார்க்குறதுக்கு ஃபிட் அண்ட் ஃபைனாக நல்லா ஜாண்டிக்காக இருக்கான். ஆனால் மேரேஜ் முடிஞ்சு 2 மந்த் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. எனக்கு பின்னாடி மேரேஜ் பண்ணிக்கிட்டு வந்த வைன் கூட ஃபஸ்ட் நைட் செலிப்ரேட் பண்ண கிளம்பிட்டா. ஆனால் இவன் சரியான தண்டம், என்னையா டச் பண்ணுறதுக்கே அழுகிறான் முட்டாள். எப்படியாவது இவன் இன்றைக்கி செடியூஸ் பண்ணி ஒரு லவ்வி டவ்வி மூமெண்ட்டை ஸ்பெண்ட் பண்ணிடணும். ஐயோஹோ, என் ஜூன் எனக்கு ஏனே தெரியலை, என் புருஷனை விட அவனை தான் என்னமோ பிடிச்சிருக்கு. அவன் கூட ஒரு 3 நைட்டு நான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன் இவன் இல்லாத டைமில். என் நேர கொடுமை, இவன் என்னை கண்டுக்க மாட்டேங்கிறான். என்னை கண்டுக்கிறவனும் பொண்டாட்டி கல்யாணம் பண்ணி
ஃபஸ்ட் நைட் கொண்டாடிக்கிட்டு இருக்கான். நான் என்ன பண்ணி ஒழிய அப்படின்னு தனக்கு தானே நினச்சிக்கிட்டு அமைதியாக ஜங்குக் பின்னாடி நடந்து போயிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு 15 டேஸ் பாஸ் ஆகுது. நல்லாவே ஒரு மிட் நைட் இது. ஜோன் அவரோட ரூமில் இருக்கக்கூடிய எல்லா பொருளையும் தூக்கி போட்டு உடச்சிட்டாங்க. வைன் பயந்து போகி அப்படியே பெட்டோட சென்டரில் தன்னோட நீஸை ஹக் பண்ணி அழுதுகிட்டே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. ஏ ஒயான், பார்க்குறதுக்கு தான் நீ அழகாக இருக்க, ஒரு பைசாவுக்கு கூட நீ பிரயோஜனம் கிடையாது. உனக்கும் எனக்கும் மேரேஜ் ஆகி இன்னையோட 15 டே கம்ப்ளீட் ஆகுது. இப்போ வரைக்கும் நான் உன்னைய டச் பண்ணலை. ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு வந்து ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன்னு தொலைஞ்சேன். என்கிட்ட வந்து பீரியட்ஸுன்னு பள்ள கடிச்சுக்கிட்டு நானும் பொறுமையாக இருந்தேன். 1 வீக் லேட்டர் உன்கிட்ட வந்தேன், இன்னும் நான் பீரியட்ஸில் தான் இருக்கேன் அப்படின்னு சொன்னேன். என்ன பண்ணுறதுனே புரியாமல் 2 டேஸ் உனக்கு டைம் கொடுத்தேன். இன்றைக்கி தானே உன்னைய ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டு வந்தேன். உனக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்குது. 20 டேஸ்க்கு மேலே உனக்கு இந்த பிரச்சனை இருக்குமாடி, ஒரு மந்த்துக்கு சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் ஆமாம் மாமா, என்னை அடிக்காதீங்க, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு அழுகிறாங்க. ஏன்னா ஜோன் கோபத்தில் வைனை 2 டைம்ஸ் ஸ்லாப் பண்ணியிருப்பாங்க. வைனோட ரைட் சீக்ஸில் அப்படியே ஜோனோட ஃபிங்கர் பிரிண்ட் பதிஞ்சு போயிருக்கு. பயந்து நடுங்குறாங்க வைன் ஜோனை பார்த்து. இங்கே பாரு வைன், உன்னை அடிக்கணும்னு எனக்கு இன்டென்ஷன் கிடையாது. உன்னைய மகாராணி மாதிரி என் உள்ளங்கையில் வச்சு தாங்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். வேலைக்கு போகவே எனக்கு பிடிக்காதடி. ஆனால் வேலைக்கு நான் உனக்காக போகணும், இல்லாட்டி உனக்கு மரியாதை இருக்காது இந்த வீட்டில் அப்படின்னு நினச்சிக்கிட்டு பல்ல கடிச்சிக்கிட்டு என் அண்ணா கூட நான் இப்போ ஆஃபீஸ்க்கு போய்கிட்டுருக்கேன். ஹெக்டிக்காக இருக்குது எனக்கு ஒவ்வொரு டேவும். கிளப்புக்கு கூட நான் போகிறதில்ல. அவன் கூட வந்து நான் சில்லப் பண்ணிக்கலான்னு நினச்சா எரிச்சலாக இருக்குது எனக்கு. எப்போ பார்த்தாலும் பீரியட்ஸ் இரிட்டேட்டிங்காக இருக்குது எனக்கு. டாக்டர் உனக்கு 1 மந்த்துக்கு டேப்லெட் கொடுத்துருக்காங்க. தினமும் நீ அதை போடணும். கரெக்டாக 1 மந்த் முடிஞ்சு நான் டாக்டர்கிட்ட உன்னை கூட்டிகிட்டு போவேன். உனக்கு இந்த பீரியட்ஸ் ரெகுலராக மாறணும். என்னால் ஹாப்பி மூமெண்ட் இல்லாமல் நைட்டு தூங்கவே முடியாது. உன்னால நான் 15 நாள் அப்படியே பல்ல கடிச்சிக்கிட்டு இருந்திருக்கேன். நீ இதுக்கப்புறம் உன்னோட ஹெல்த்தை பார்த்துக்கிட்டு ஃபிட் அண்ட் ஃபைனாக இல்லை, உன்னைய போட்டு தள்ளிடுவேன், ஒழுங்காக இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அந்த ரூமை விட்டு வெளியில் போய் அப்படியே ரூம் டோரை டம்முன்னு சாத்திட்டாங்க ஜோன். பயந்துட்டாங்க வைன். என்ன இது, இவர் என்ன சொல்கிறாருன்னு கூட எனக்கு புரிய மாட்டேங்குது. நான் இவருக்கு மார்னிங் எழுந்ததுலேருந்து ஈவினிங் வீட்டுக்கு வந்து தூங்குற வரைக்கும் இவருக்கு என்னென்ன தேவையோ எல்லாம் நான் பண்ணி கொடுக்குறேன். இவர் கிளாத்தெல்லாம் வாஷ் பண்ணி கொடுக்குறேன், ஃபுட் சமைச்சு மார்னிங் கொடுக்குறேன், ஆஃப்டர்நூன் ஆஃபீஸ்க்கே போய் நான் கொடுக்குறேன். ஆனாலும் என்னைய திட்டுறாரு, அடிக்கிறாரு. இவர் இவ்வளோ நாள் திட்டிக்கிட்டு இருந்தார், இப்போ என்னை ஸ்லாப்பே பண்ணிட்டாரு. நான் என்ன பண்ணுறது, எனக்கு பயமாக இருக்குது இவர்கிட்ட இருக்கவே அப்படின்னு பயங்கரமாக அழுதுகிட்டு அமைதியாக படுத்துட்டாங்க வைன். எங்கள் அதர் ஹேண்ட் இன்றைக்கி ஜங்குக் ஆஃபீஸ்லேயே தங்குறதா ஃபோன் பண்ணி சொல்லியிருப்பாங்க கைலிக்கிட்ட. ஜங்குக்கோட ஆஃபீஸ்க்கு தான் ஜோனும் போயிருக்காங்களா? ஜங்குக்கு அசிஸ்டண்ட்டாக தான் ஜோன் வந்து இப்போ ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு 2-3 இயர்ஸ் கழித்து ஜங்குக் ஜோனுக்கு தனியாக ஒரு கம்பெனி ஓப்பன் பண்ணி கொடுக்குறதா இருக்காங்க. ஸோ இப்போ ட்ரைனிங்காக தான் ஜங்குக்கிட்ட ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க ஜோன். ஸோ ஜங்குக் நைட்டு வரமாட்டாங்கன்னு ஜோனுக்கு நல்லா தெரியும். ஸோ அந்த தைரியத்தில் வாயன்கிட்ட சண்டை போட்டுட்டு இப்போ ஜங்குக்கோட ரூம் டோரை போய் நாக் பண்ணுறாங்க. இந்த டைமில் டோர் நாக் பண்ணுற சவுண்ட் கேட்டதும் கைலிக்கு தெரிஞ்சு போயிடுச்சு வர்றது ஜோன் தான் அப்படின்னு. ஒரு ஹாப்பி ஃபேஸில் ரூம் டோரை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. கைலி நினச்சது போலவே ஜோன் தான் நின்றுக்கிட்டு இருக்காங்க. ஜோன் அப்படியே சுற்றி முற்றி பார்த்துட்டு யாரும் இங்கே நிற்கிறாங்களான்னு செக் பண்ணிக்கிட்டு தான் டோரை நாக் பண்ணியிருப்பாங்களா? கைலி ஓப்பன் பண்ண நெக்ஸ்ட் செகண்டே அழகாக உள்ளே போய் உள்பக்கமாக டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு கைலியை டைட்டாக ஹக் பண்ணி லிப் லாக் பண்ணுறாங்க. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. கைலி ஜோன் 2 பேரும் ஒரு ஹாட்டான மேக்கவுட் செக்ஷனை முடிச்சுட்டு ஜங்கு கூட பெட்டில் 2 பேரும் ஒரு பிளாங்கெட் போர்த்திட்டு நேக்கடாக படுத்திருக்காங்க. ஜோன் கைலிக்கிட்ட சொல்கிறாங்க, என் அண்ணா இருக்க வேண்டிய இடம் இது. எனக்காக இந்த ப்ரீஷியஸான மொமெண்ட்டை நீ கொடுக்குறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜோன், என்னோட என்டையர் லைஃப்பில் அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ணுற இந்த மொமெண்ட்டை தான் நான் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். எத்தனையோ பேரை நான் க்ராஸ் பண்ணியிருக்கேன், ஆனால் எனக்கு உங்களை தான் பிடிச்சிருக்கு. என்ன தான் நீங்கள் பார்க்குறதுக்கு சங்குக்கு ஜாடையில் இருந்தாலும்
உங்களோட இந்த ரொமான்டிக் சைட் ஜங்குக்கு கிடையாது. நீங்கள் மேரேஜ் பண்ணிட்டீங்க ஒயினை, நான் உங்கள் அண்ணாவை மேரேஜ் பண்ணிட்டேன். என்ன தான் நீங்கள் என் தங்கச்சியை மேரேஜ் பண்ணியிருந்தாலும், நான் உங்கள் அண்ணாவை மேரேஜ் பண்ணியிருந்தாலும் எனக்கு நீங்கள் தான் ஃபஸ்ட்டு, அப்புறம்தான் மற்றவங்க. எப்போதுமே நீங்கள் என் கூட இந்த மொமெண்ட்டை ஸ்பெண்ட் பண்ணணும். ஜங்குக்கை பார்க்குறதுக்கு முன்னாடி நான் உங்களை பார்த்துருந்தா நான் உங்களை தான் மேரேஜ் பண்ணுவேன்னு சொல்லியிருப்பேன் என் மம்மி டாடிக்கிட்ட. என்ன பண்ணுறது, உங்களை பார்க்கலன்னா ஜங்குக்கை மேரேஜ் பண்ணிட்டேன். இருந்தாலும் பரவாயில்ல, தாலி தானே கட்டலை, அவங்களுக்கு ஒய்ஃபாக தான் நான் இப்போ உங்கள் கூடவே இருக்கேனே. என் தங்கச்சி என்ன பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு கேட்குறாங்க கைலி. வாயின் தூங்கிட்டுருக்கா, ரொட்டேட்டிங் பண்ணிக்கிட்டேனே. அவள் கூட ஒரு ஹாப்பி மூமெண்ட்டை ஸ்பெண்ட் பண்ணலான்னு கிட்ட போனால் எப்போ பார்த்தாலும் பீரியட்ஸ் எரிச்சலாக இருக்கு எனக்கு அப்படின்னு சொல்கிறாங்க கைலிக்கிட்ட ஜோன். கைலி அப்படியே மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாங்க, ஆஹா அவளுக்கு தான் இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கே, நான் மறந்துட்டேன். ரைட்டு, இன்னும் அப்போ அந்த வாயினை டச் பண்ணலை போல் ஜோன். அதனால தான் இப்போ வரைக்கும் என்கிட்ட வர்றாரு. எப்போதுமே வாயினை நான் சேர விட மாட்டேன் ஜோன் கூட. ஜோன் எனக்கு மட்டும்தான், என் கூட மட்டும்தான் ஜோன் இருக்கணும். ஜோனுக்கும் எனக்கும் குழந்தைங்களே பிறந்தால் கூட எனக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை. அழகாக ஜங்குக்கை ஏமாற்றி ஜங்குக்கும் எனக்கு பிறந்த குழந்தைங்கன்னு நான் நம்ப வச்சுடுவேன். என்ன தான் ஜங்குக்கு என்னைய கல்யாணம் பண்ணியிருந்தாலும் என்னோட புருஷன் அது ஜோன் தான். ஜோனை யாருக்கும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு கைலி கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாமல் தன்னோட ஹஸ்பண்டை சீட் பண்ணிக்கிட்டு ஜோன் கூட இந்த மாதிரி ஒரு லவ்லி கப்பலாக உட்காந்துட்ருக்காங்க. ஜோனுக்கு என்ன தான் ஒயினை பிடிச்சிருந்தாலும் ஒயினை சீட் பண்ணிக்கிட்டு ஜோன் ஒயினோட ஸ்டெப் சிஸ்டர் கூடவே இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணிகிட்டு இருக்காங்க. இதை பற்றி எந்த ஐடியாவும் இல்லாத ஜங்குக்கும் ஒயினும் தங்களோட லைஃப்பை நீட்டாக லீட் பண்ணிகிட்ருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். பை ஹெர்மீஸ்.